श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति। பகவான் ரமணர் அருளிய உள்ளது 40 என்கிற நூல் இன்றையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். முதல் 2 பாடல்களை போன வகுப்பிலே பார்த்தோம். அவை மங்களாசாசனம், இறைவணக்கமாக அது அமைந்தது. இனி நாம் நூலுக்குள் செல்வோம். 40 பாடல்கள் உள்ளன. எவ்வளவு பாடல்கள் இன்னைக்கு முடியுமோ அதை நின்று பார்ப்போம். இந்த நூல் ரமணாசிரமத்தில் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. இது வெளியிட்டு பல வருஷங்கள் ஆகுது. புதிய பதிப்பு கையடக்கமாக சிறுசாக போட்டிருக்கிறாங்க. அழகான அச்சு, தெளிவாக இருக்குது. இதில் பதவுரை மட்டும் இல்லை, பொழிப்புரையும் தாத்பரியமும் கொடுத்துருக்குறாங்க. அது கூட நமக்கு போதுமான அளவுக்கு விஷயத்தை நமக்கு தரக்கூடியது. இது நம்ம ஆசிரமத்துக்கு அன்பளிப்பாக கணபதியிலேருந்து குணசேகரன் என்பவர் நமக்கு இதெல்லாம் அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறார். என்கிட்ட ஒரு நூல் இருந்தது, அது மிக பழைய ஒரு அச்சு. அது காகிதங்கள்லாம் உடைஞ்சி போகிற மாதிரி, திறக்கவும் முடியாமல் மேலட்டையெல்லாம் கலைஞ்சு போச்சு. நல்ல புத்தம் புதிய காப்பி கொடுத்துருக்கிறார். இப்போ நாம் முதல் பாடலுக்கு செல்வோம். நேராக பார்க்குறவங்க இங்கே இந்த பலகையில் இருக்கக்கூடிய பாடலை பாருங்கள். நூல் 1 பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் 28வது பக்கம். நாம் படிப்போம். நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள ஓர் முதலை ஒப்புதல் ஒரு தலையே. ஒப்பல் அப்படின்னு சொல்லிடுது, ஒப்புதல் அப்படின்னு எடுத்துக்கோம். நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் ஆரொளியும் அத்தனையும் தான் அவன் தானாம் அவன். இந்த பாடலை நாம் விரித்து அறிவோம். 28வது பக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை. உள்ளது 40 புரிந்து கொள்ள வேண்டும்னா, ரமனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய நோக்கமே என்னன்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் 16 வயசுலேயே இந்த ஞானத்தை அடைந்தவர். இந்த ஞானத்தை அடைவதற்கு அவர் கை கொண்ட முறை தியானம். கடும் தியானத்தில் கட்டை போல் அவர் சமாதியில் இருந்த காலத்தில் பிறகு அதை தெளிந்து கொண்டார். தெளிந்து கொண்ட பிறகு அவர் மௌனமாக இருந்தார். நிறைய அவருக்கு பின்னாடி ஒரு ஆசிரமம் ஏற்பட்டது, ரமணாசிரமம்னு. ஏன்னா மக்கள் கூடிகிட்டே இருந்தாங்க. ஒரு செவத்தா ஒரு பிராமண பையன் இப்படி ஒரு சுவாமியாக இருக்கிறது அதிசயமாக இருந்தது. சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்னு திருவண்ணாமலையில் வாழ்ந்து வந்த இன்னொரு சுவாமியும் இவர் பெரிய மகான் என்று சுட்டி காட்டியதுனால, ஏன்னா அவரே ஒரு பெரிய மகான், நிறைய சித்து வேலைகள்லாம் செய்திருக்கிறார். இப்போ அவர் சொல்ல கேட்டதுனால மக்கள் எல்லாம் அதிகமாக வர ஆரம்பித்தாங்க. அக்கம் பக்கத்தில் மக்கள் எல்லாம் அவர் தரிசனம் செய்வதற்கு செல்வார்கள். ஒரு சில பேர் சுவாமி எங்களுக்கு உபதேசம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன உபதேசங்கள் எல்லாம் தான் இப்பொழுது ரமண காவியமாக, ரமணருடைய உபதேசங்களாக நமக்கு கிடைச்சிருக்கு. பிறகு அவரை நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. நாங்கள் அன்றாடம் பிச்சை எடுத்து தானே நம்ம சாப்பிட்றோம். அங்கே ஆசிரமத்தில் இருக்கவங்கெல்லாம், அவங்களுக்கு பெரிய கட்டடம்லாம் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு குடிசையை கட்டிக்கிட்டு திருவண்ணாமலை மலை இப்போ அடிவாரத்தில் ஒரு இடத்துல இருந்தாங்க. 2-3 இடம் மாறினார். கடைசியாக இப்போ இருக்கிற ஆசிரமத்தில் அவர் தங்கியிருந்தார்.
அவங்க பிச்சை எடுக்கிறதுக்காக பிச்சாந்தேகின்னு கேட்கறதுக்கு எங்களை ஒரு பாட்டை சொல்லி கொடுங்க, தெரு தெருவாக நாங்கள் போய் கேட்போம் அப்படின்னு ரமண அட்சர மணமாலை அப்படின்னு ஒரு பாடலை எழுதி கொடுத்தார். அந்த பாடலை தான் அவங்க தினமும் பாடிக்கிட்டு பாராயணம் பண்ணிட்டு வருவாங்க. அதுலேயும் நிறைய தத்துவங்கள் எல்லாம் உள்ளே அடங்கி இருக்கிறது. வாய்ப்பு கிடைப்போது அதையும் நம்ம பொருள் புரிந்து கொள்வோம். பிறகு மற்றவர்களை கேட்டு வேண்டி கேட்டதுனால இந்த அவருடைய தத்துவங்களை, ஞான தத்துவங்களை பாடலாக கேட்டார்கள். அவர் 20 எழுதினார். ஒரு 40 ஆக்கி கொடுங்கன்னு சொல்லி 40 ஆகணும். இதெல்லாம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இந்த பாடலுடைய மைய கருத்து என்ன அப்படின்றால், தன்னை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நான் யார் என்பதை விசாரிக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் இன்னைக்கு இந்த 40 பாடலும் நான் யார் என்பதை பற்றி தான் இருக்கும். இப்போ நான் என்பதை நாம் உள்ளபடி புரிஞ்சுக்கணும். இந்த நான் என்பது எல்லாருக்கும் பிரியமானது. சுவாமி கிட்ட போனோன்னே, சாமி நான் நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்பார். அப்போ நான் மீது எல்லாருக்கும் ஒரு பிரியம் இருக்குது. உலகத்தில் ஒரு பொருளை விரும்புவாங்க, கொஞ்ச காலம் அது எனக்கு பிடிக்கலன்னு விட்டுடுவாங்க. கொஞ்ச காலம் ஒரு பொருள் பிடிக்காமல் இருக்கும், அப்புறம் ரொம்ப பிடிச்சு போயிருக்கோம். ஆனால் என்றைக்குமே மாறாமல் ஒவ்வொரு பிறவிலும் எப்போ பிறந்தாலும், எந்த உயிரினமாக பிறந்தாலும், பூனையாகவோ நாயாகவோ பன்றியாகவோ மனிதனாகவோ தேவனாகவோ எப்படி பிறந்தாலும் எல்லாருக்கும் நான் என்பதை ரொம்ப பிடிக்கும். இது சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக என்னமெல்லாம் செய்வாங்க. நான் என்பதை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். அதுதானே எல்லாருடைய முயற்சியும். இப்போ குழந்தைய வளர்க்குறோம், டேய் உன் சந்தோஷத்தானே நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் அவன் சொல்கிறான், எப்பா ஏன் சந்தோஷத்தை நீங்கள் ஏன் கெடுக்குறீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் உன் சந்தோஷத்தானடா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், ஏன் சந்தோஷம் வேற அப்படின்னு சொல்கிறான். ஒவ்வொருத்தரும் நான் என்பது சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் எது அவனுக்கு சந்தோஷம் தருங்கிறது ஆளுக்காள் வேற மாதிரி இருக்குது. எனக்கு நான் சந்தோஷமாக இருப்பதற்கு நான் செய்வதெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு சந்தோஷம் வராது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது என்னென்ன செய்கிறீங்களோ அதை என்னால் செய்ய முடியாது. அப்போ நான் என்பது எல்லாரும் விரும்புவது சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அப்போ உலகத்தில் எத்தனையோ கோடி பொருட்கள் இருந்தாலும், அத்தனையும் நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு பொருளை நாம் எப்பொழுதும் விரும்புகிறோம், அது நான். அப்போ நான் ரொம்ப முக்கியமான பொருள். தன் பொருட்டே எல்லாருமே எல்லா பாடும் பாடுறாங்க. ஒரு அழகான வீடு கட்டியிருக்கிறாரு, அதுக்கு திரை சீலை போட்டிருக்கிறாரு, தரைக்கு கம்பளம் விரிச்சிருக்கிறாரு, சோஃபா செட்டெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாரு. எதுக்காக இந்த வீடு இப்படி வெறும் கட்டாந்தரையாக இருக்கே, வெறும் கல் செவருமா இருக்குதே, பாவம் அதுக்குன்ட்டு ஸ்க்ரீன் போட்டாரா? இல்லை தரை எப்படி அதுக்கு குளிருமே அதுக்கு பெட்ஷீட் விரிச்சாரா? இவர் சந்தோஷத்தானே பண்ணுறார். வீடு கேட்குதா, எனக்கு ஸ்க்ரீன் கொடுங்க, எனக்கு கார்பெட் விரிங்கன்னு. அப்படி கார்பெட் விரிச்சா கூட இவருக்கு பிடிச்சது தானே போடுறாரு. வீடு கேட்கணும் இல்லை, உனக்கு என்ன பிடிக்கும்னு. இப்போ மனிதன் எதை செய்தாலுமே தன் சந்தோஷத்தை தான் செய்கிறான். தன் குழந்தை குட்டிகளை வளர்க்குறான், யாருக்காக வளர்க்குறான்? தன் சந்தோஷத்துக்கு வளர்க்குறான். ஆடு மாடு வளர்க்குறான் தன் சந்தோஷத்துக்கு. தொழில் செய்வதும் பாடுபடுவதும் எது செய்தாலுமே நான் என்பது எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். நான் என்பதற்கு துக்கம் வரக்கூடாது. இது எல்லா உயிரினத்துக்கும் குறிக்கோள். அப்போ எப்பேற்பட்ட ஒரு நானை நாம் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு ரமணர் சொல்கிறார். ஆரம்பத்திலேன்னு சொல்கிறார், நான் என்பதை விசாரணை செய்யுங்கிறார். விசாரணைன்னா என்ன? என்கொயரி, ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன். சரியான முறையில் அதை துப்பறியணும், அது கண்டுபிடிக்கணும், அது என்னதான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுங்கிறார். நமக்கு சிரிப்பார், நான் என்பதில் என்ன கண்டுபிடிக்கிறது இருக்குது? நான் தான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படி. இப்போ ரமணர் சொல்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இல்லையா? அவர் பகவான், அவர் பிரம்மஸ்வரூபி, சாட்சாத் கடவுள் மனித ரூபத்தில் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம சரியாக எடுத்துக்க முடியாதுல்ல, தப்பாக எடுத்துக்க முடியாதுல்ல. அவர் சொல்கிறாரு நான் என்பதை விசாரி. இவர் மட்டும் சொல்லலை, உபனிஷத்தில்
வேதத்தில் இருக்கக்கூடிய பிரகதாரண்யம்ங்கிற ஒரு உபனிஷத்தில் யாக்ஞவல்கியர் அப்படின்ற ஒரு பெரிய மாமுனி, ஜனகருக்கெல்லாம் வகுப்பெடுத்தவர், மோட்சம் தந்தவர், 8 ஞானிகளை தோற்கடித்தவர் வாதத்தில், அவர் ஜீவன் முக்தி அடைந்தவர். அவர் கூட சொல்கிறார், அவர் பிரம்மச்சாரி இல்லை, அவர் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். ஒரு மனைவிக்கு அவர் உபதேசம் பண்ணுறார். அருமை மைத்ரேயி, நான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். அது என்னங்க இப்படி நான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கிற? நான் எனக்கே நல்லா தெரியுமே அப்படிங்கிறார். இல்லை, நான் என்பதை நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நீ வாழ வேண்டும்ங்கிறார். ஆத்மாவாரே திரஷ்டவிய, ஆத்மாவாரிய ஸ்ரோத்தவிய, ஆத்மாவாரிய மந்தவிய, ஆத்மாவ அரே நிதித்தியாசித்தவிய அப்படிங்கிறார். அரேன்னா அன்பானவளே, ஆத்மானா நான், நான் என்றால் ஆத்மா சமஸ்கிருதத்தில். நான் என்கின்ற ஒன்றை, ஆத்மாவை, தன்னை ஒருவன் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். அவரே சொல்கிறாரு, ஏ அனுமை மனைவி, இந்த நான் என்பதனுடைய சந்தோஷத்தின் பொருட்டு தான் மனிதர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள், வீடு கட்டி கொள்கிறார்கள், பாடம் படிக்கிறார்கள், வேதம் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இங்கே எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறாருன்னா தனக்கு அது இன்பம் தருவதனால. எந்த மனிதனும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னார்னா அவங்க இன்பம் தராங்கன்னு அர்த்தம். இவளை எனக்கு கண்டாலே எரியுது அப்படின்னு சொன்னார்னு அர்த்தம் அவள் துன்பம் தரான்னு அர்த்தம். அப்போது மனைவியை பிரியமாக இருக்கிறதும் அப்பிரியமாக இருக்கிறதும் எதன் பொருட்டு? அவங்க எவ்வளோ சுகம் தராங்கிறது பொருட்டு. உங்கள் செருப்பு சுகம் தந்ததுன்னா பிரியமாக எடுத்து பத்திரமா வைப்பீங்க. அது காலை கடித்து ஒரு தேஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் அது மேலே பிரியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய செல்ஃபோனு பிரியமாக வச்சுருப்பீங்க, கொஞ்ச நாள் ஆக ஆக அது உங்களுக்கு தொல்லை கொடுக்கும், அல்லது உங்களுக்கு அதை விட ஒரு நல்ல ஒரு ஃபோன் இருக்கும்போது அங்கே பிரியம் போயிடும், இது மேலே அப்பிரியமாயிடும். ஏன்? இந்த ஃபோன் உங்களுக்கு முன் போல சுகம் தரலை. அப்போ எல்லா மனிதனும் தான் சுகமாக இருக்கிறதுக்கு தானே அன்பு செலுத்துகிறான், தான் சுகமாக இருக்கிறதுக்கு தானே உலகத்தின் மேலே இருக்கிறது பொருளெல்லாம் எனக்கு பிடிக்குதுங்கிறான். நாய் வளர்க்குறான், மீன் வளர்க்குறான், எதுக்கு வளர்க்குறான்? இவனும் சுகம் தர்றதுனால தானே. நாய் பாவன்னு வளர்க்குறானா, மீன் பாவன்னு வளர்க்குறானா, செடி கொடியெல்லாம் பாவன்னு வளர்க்குறானா? ஆனால் உலகத்தில் சொல்லும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு அன்பு அவருக்கு, எல்லா பிராணியின் மேலே அன்புன்னு, அதெல்லாம் சுகம் தருது அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக நானை பற்றி யாக்ஞவல்கியர் சொல்கிறார். அதைத்தான் பகவானும் சொல்கிறார். நான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். வாழ்நாள் முழுக்க ரமணர் இதைத்தான் சொன்னார். எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்வார், அது யாருன்னு விசாரியும்பார். யாருக்குன்னு கேளு. ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் அது யாருக்குன்னு கேளுன்னு. சாமி எனக்கு தான், அதை தான் நானுங்கிறியா, அது யாருன்னு கேளு அப்படிம்பார். அதுக்கு மேலே அவர் அதிகம் பேசுனதில்லை. இப்போ உள்ளது 40 தான் அதெல்லாம் விளக்கி இருக்கிறார். நாம் அவர் வாழ்ந்த காலத்தில் இல்லை, இப்போ இருக்கிறோம். ஆனால் அவருடைய நூல் இருக்குது. அந்த நூலை உடனடியாக நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய சொன்னதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் விளங்கி கொள்வோம். இந்த நான் என்பது ஏன் விசாரிக்கணும்? ஒரு பொருளை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு வைங்க, நம்ம விசாரிப்போமா? உங்களுக்கு ஏரோப்ளைன் பற்றி ஏதாவது விசாரிக்கணும்னு இருக்குதா? எதுவும் இல்லை. ஹெலிகாப்டர் பற்றி, எங்கேயோ ஜூபிட்டரில் இருக்கிற ஒரு மூன், கனிமேடு அப்படின்னு ஒரு ஜூபிட்டருக்கு ஒரு மூன், அதுக்கு ஒரு நிலா இருக்குது, அது பேர் கனிமேடு. கனிமேடு நிலாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது விசாரிக்க வேண்டியிருக்குதா? அது என்ன சார் என்னன்னே தெரியல, நான் எதை பற்றியும் தெரியலன்னா நம்ம விசாரிக்க மாட்டோம். நல்லா தெரிஞ்ச பொருளை விசாரிப்போமா? இது மாம்பழம் தானே, விசாரிச்சுப்பார் அப்படின்னு. இது பலாப்பழம், என்ன விசாரிக்கிறது? பார்த்தாவே தெரியுது பலாப்பழம், இது எதுக்கு விசாரிக்கிறது? ஒன்று நன்றாக தெரிந்தாலும் விசாரிக்க மாட்டோம், ஒன்று அதை பற்றி ஒன்றும் தெரியினாலும் விசாரிக்க மாட்டோம். இப்போ ரமணர் நான் என்பதை விசாரிங்கிறார். என்ன அர்த்தம்? உனக்கு தெரியாமலும் இல்லை, நீ முழுசும் தெரிஞ்சுக்கவும் இல்லை, ஏதோ ஒரு குழப்பம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்போ குழப்பம் இருந்தால் தான் நம்ம விசாரிக்க வரோம். அப்போ நான் என்பது ஒரு குழப்பமான வர்ஸு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம்.
நான் ஒரு குழப்பம், எனக்கு நான் தெளிவாக தான் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறேன். நான் தெளிவாக இருக்கிறேன், என்னை வம்பு பண்ணாதீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, இந்த 2 வருஷம் தான் கல்யாணம் 2 வருஷம் பொறுத்து தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் தெளிவாக இருக்கிறேங்கிறான். நான் என்பது எல்லாருக்கும் தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ரமரை சொல்கிறார், உனக்கு தெரியவே இல்லைங்கிறார். யாக்ஞவல்கர் சொல்கிறார், உபனிஷத்துலாம் சொல்லுது ஆத்மாவை தெரிந்து கொள்ளுன்னு. ஆத்மானா நான். ஒரு பொருளை குழப்பமாக இருக்கும்போது தான் விசாரிக்கிறோம். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது +2 அல்லது ப்ரீ யூனிவர்சிட்டியோ பண்ணும்போது கெமிஸ்ட்ரி லேபில் போனோம்னா எக்ஸாமினேஷன், கெமிஸ்ட்ரி லேபரேட்டரியில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். அப்போ எல்லாருக்கும் அவங்கள லேபரேட்டரி டேபிளில் நிற்பாங்க. அது மேலே பியூரட் இருக்கும், அப்புறம் புன்சன் பர்னர் இருக்கும், அப்புறம் நிறைய அமிலங்களும் காரங்களும் டெஸ்ட்டுக்கு சொல்யூஷன்லாம் இருக்கும். எல்லாருக்கும் எக்ஸாமுக்கு படப்படன்னு இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பொட்டலம் கொடுப்பாங்க, விபூதி பொட்டலம் மாதிரி. அந்த பொட்டலத்துக்குள்ளே திறந்து பார்த்தா வெள்ளை கலரில் மாவு இருக்கும், பவுடர். அது கொஞ்சம் லேசாக க்ரீனாக இருக்கும், பொறுபொருள் இருக்கும், மாவு மாதிரி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும், விசாரிக்கணும். அதில் ஆசிட் ரேடிக்கல், பேசிக் ரேடிக்கல் 2 இருக்கும். அதில் ஒரே பொருள் தான், 2 பகுதிகள் அதுக்கு உண்டு. முதல்ல ஆசிட் ரேடிக்கல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, அப்புறம் பேசிக் ரேடிக்கல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, இது வந்து அமோனியம் சல்ஃபேட்டு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அமோனியம் சல்ஃபேட்டு? அமோனியம்ன்றதுக்கு சில குணங்கள் இருக்குது. அந்த குணத்தெல்லாம் அது போட்ட உடனே ஒரு யூரின் ஸ்மெல் வந்தது. இப்போ சல்ஃபேட்டுக்கு சில ப்ரிசிபிட்டேஷன் டெஸ்ட்லாம் இருக்குது. அது வெள்ளையாக ஒரு வீழ்படி வரும். இந்த 2-3 டெஸ்ட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது சொல்லுவான். விசாரித்தா தான் அது என்னன்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருக்கும் அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவன் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, இவன் ஃபெரஸ் சல்ஃபேட்டு, இவன் அலுமினியம் சல்ஃபேட்டு, இன்னொன்று பொட்டாசியம் குளோரைடு, இன்னும் சோடியம் நைட்ரேட்டு, எல்லாம் வெள்ளையாக இருக்கும். லேபரேட்டரியில் எல்லாம் குழம்பிடும். எல்லாம் ப்ரௌன் கலர் பாட்டிலில் ஒயிட்டாக இருக்கும். நீங்களே கிச்சனில் நல்லா பொடி பண்ண இந்த டேபிள் சால்ட்டும், நல்லா பொடி பண்ண சர்க்கரையும் ரவையும் எல்லாம் வச்சிட்டோம்னா, முன் தெரியாதவன் போயிட்டு என்ன பண்ணுவான், சர்க்கரை வேலை உப்பை போடுவான், ரவையை கூட போட்டுடுவான். விசாரிக்கணும். குழப்பம் இருக்கின்ற இடத்துல விசாரணை வேணும். நாம் எல்லாம் நினைக்கிறோம் நான் என்பது குழப்பம் இல்லாமல் தெள்ள தெளிவாக பிரசித்தி பெற்றதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அது அப்பிரசித்தி பெற்றது. உனக்கு அதை பற்றி தெரியலைங்கிறார். ஏன்? இப்போ நம்ம பார்ப்போம். இந்த நான், இதோட தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது நமக்கு ஃபுல்லாக எனக்கு பற்றி தெரியுமா? நாம் இதை என்ன நினைக்கிறோம், நான் இதுதானே நம்முடைய அறிவு. எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரு நாள் செத்து போவோம். நான் மடிபவனுங்கிறது எல்லாரும் தெரியும் இல்லை. ஆனால் அதை எப்போ வேணால் நடக்கலாம், ஆனால் இப்போத்தி இருக்காதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஒரு நாள் செத்து தான் போவோம். அப்போ ஒருத்தனுடைய நான் எப்படிப்பட்டது? மடிபவன். 2வது துக்கி. எப்போவுமே துக்கம்தான். காலையில் எழுந்தவுடனே துக்கம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் சுகம் தேடுறவன் நான். எப்போ எனக்கு துக்கியாக இருக்கிறதுனால சுகம் தேடி. இதுதான் நம்ம வாழ்க்கை முழுக்க. இதுதான் நம்முடைய கன்க்ளூஷன். 3வது மாறுபவன். மாறுபவன் என்ன? குழந்தை, குமரன், கிழவன். இதாக நடக்குது இல்லை? அப்போ நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன். தலை நரைச்சிடுச்சு, வழுக்க விழுந்துகிட்டே இருக்குது, பல்லு போயிடுச்சு, ஜீரணமாக மாட்டேங்குது, மூட்டு வலிக்குது, இதெல்லாம் இங்கே வருது. இது தானே நான் பற்றி எல்லாரும் முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதில் விளக்கு விதிவிலக்குண்டா? மடிபவன், சுகம் இல்லாதவன், மாறுபவன்.
வயசாகிட்டே போகும். இது தானே ரமணர் சொல்கிறாரு, வேதம் சொல்லுது இல்லைன்னு. இது மூணுமே தப்புங்கிறார். அப்போ எதுதான் ரைட்டு? நீ மடிபவன் அல்ல, நீ நித்தியம். நீ நித்திய வஸ்து, எப்பவும் இருப்பியான். இந்த பூமியெல்லாம் மறைஞ்சு போயலாம், இந்த பிரபஞ்சமே இல்லாவிட்டால் நீ இருப்ப. அப்படி சொல்கிறார். மறுபடியும் இந்த பிரபஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், உங்ககிட்ட இருந்தால் வரும்பொழுது. அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா நானுங்கிறது கடவுள் மாதிரி இருக்குதே, அதில் என்ன சந்தேகம்? அப்போ நான் என்பது கடவுளா? நம்ம ஒத்துக்குவோமா? முடியாது. அப்போ விசாரிக்கணும் இல்லை? இப்போது உங்களுடைய முடிவு இது, வேதத்தின் முடிவு. இப்போ இது துக்கின்னு சொன்னீங்க இல்லையா, வேதம் சொல்லுது நீ ஆனந்தம். ஆப்போசிட்டாக சொல்லுது. நீ மாறுபவன், வயதாகுபவன் சொல்கிற, நீ மாறாதவன் அது சொல்லுது. இன்னொன்று நம்ம சொல்கிறோம், நான் அளவுடையவன், வயசில் அடி உடையவன், 100 வருஷம் 70 வருஷம் வாழ்வேன். கால அளவு, இடத்துல அளவு, நான் இங்கே தான் இருக்க முடியும், அங்கே இருக்க முடியாது, இங்கேருந்து அங்கே போக முடியாது அப்படின்னு. பொருளில் நம்ம அளவு இருக்கிறோம். எனக்கு இவ்வளவு தான் பொருள் இருக்குது, நான் இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு ஆக முடியாது. இதெல்லாம் ஒரு அளவு தானே. கால, இட, வஸ்து, இந்த மூன்றாலும் நாம் அளவு உட்பட்டவர்கள். யாராக இருந்தாலும், தேவலோகத்தில் இருக்கிறவனாக இருந்தால் கூட அவனும் கூட ஒரு சரீரத்தில் இருப்பதுனால, ஒரு உடம்புல இருக்கிறதுனால, உடம்புள்ள வரைவும் இருப்பான், உடம்பு இருக்கிற இடத்துல இருப்பான். உடம்புக்கு என்னென்ன கொடுக்க முடியும் அவ்வளோதான் முடியும் இல்லையா? உடம்புல எல்லாம் சாப்பிட முடியுமா? எல்லாம் அனுபவிச்சுட முடியுமா? ஒரு சிலதை அனுபவிக்கலாம், ஒரு சில முடியாமல் இருக்கலாம். இப்போ எது வரை பார்த்தாலும் நாம் அளவுக்கு, நான் என்பது அளவுக்கு உட்பட்டது. இதுதான் நம்முடைய கன்க்ளூஷன். மொத்தத்தையும் சேர்த்தோம்னா இது ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பகவான் ரமணர் சொல்கிறாரு, நீ அளவற்றவன். அளவற்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலத்தால் அளவற்றவன், எல்லா காலத்திலும் இருப்பேன், நேற்று இன்று நாளை. காலமே இல்லாமல் போனாலும், இந்த பிரபஞ்சமே இல்லாமல் போன நீ இருப்பேன். எப்படி இருப்பேன் சார்? இந்த சரீரத்தோடு இருப்பேன்னா சரீரம் இருக்காது. நான் என்பது சரீரம் இல்லை, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நானும் விசாரிக்கணும்ல, எல்லாரும் நானுங்கிறத இந்த உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு அறிவு, உடம்பு இருக்கிற ஒரு உணர்வு, அந்த அறிவும் உணர்வும் தான் நான் என்பது. இப்போ அதை பற்றி தான் பேச்சு. நான் என்பது அறிவு உணர்வு உடையது. அந்த அறிவுணர்வுடைய அந்த வஸ்து, அதுதான் கடவுள், அதுதான் பிரம்மம், அதுதான் சிருஷ்டிகர்த்தா. அது அழியாது, மாறாது, ஆனந்தமானது. அப்படிப்பட்டது நான். நாம் செய்த முடிவு தப்பு. நம்முடைய முடிவெல்லாம் எதன் அடிப்படையில்? நம்ம சொந்தமாக விசாரித்து அனுபவத்தின் அடிப்படையில் நாம் அப்படி நான் அளவுடையவன், மடிபவன், துக்கி, நான் மாறுபவன் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் கரெக்டு தான். இதெல்லாம் உடம்புக்கு வருது. உடம்பு தான் மடியும், உடம்பு தான் அளவுடையது, உடம்பு தான் மாறுவது, உடம்புல தான் சுகதுக்கங்கள் உண்டாகுது. இதில் நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உடம்புக்குள்ளே ஒருவன் இருக்கிறானே, நான், அவனை யாருன்னு நீ கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த நான், நமக்கு தெரிந்த நான், அவன் பேர் அகந்தை அப்படின்னு பேர். இப்போ அவனை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். அகந்தையை தெரிஞ்சுக்காம உள்ளது 40க்குள்ளே போகவே முடியாது. அகந்தையை பார்ப்போம்.
அகங்காரம், அகங்காரம் அப்படின்னு ஒரு பேர். நான் உணர்வு, ஜீவாத்மா, சிதாபாசன், இதெல்லாம் பல பேர். அதுக்கு நமக்கு ரொம்ப பிரசித்தியானது அகங்காரம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் கூட நிறைய பேர் இருக்குது. புரியட்டகாயம் அப்படின்னு ஒரு பேர். இந்த அகந்தை, ஏன் அகந்தைன்னு சொன்னோம்னா, தி அப்படின்னு சொன்னால் புத்தின்னு அர்த்தம். தி தான் புத்தி என்று நம்ம சொல்கிறோம். புத்தி இருக்குதா அப்படின்னு சொல்கிறோம். அது அறிவு, நான் என்கின்ற அறிவு. எல்லாருக்கும் நான் என்கின்ற அறிவு இருப்பதனால அகம் தி பேர். அகம்னா நான், ஆத்மான்னு சொல்லலாம், அகம்னு சொல்லலாம். அகம் பற்றிய அறிவு, அகம் தி, அது அகந்தி அல்லது அகந்தை. அகங்காரம் என்று சொன்னால் விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நான் அப்படின்னு அர்த்தம். அகம் காரன், பால்காரன், வீட்டுக்காரன், தபால்காரன், அப்படி காரன் போட்டுக்கிறோம்ல. அப்போ நான் காரன் நாம் போடணும். இப்போ நான் காரன்கிறது எப்படி போடுறது? அகங்காரன்னு போட்டுக்கணும். அப்போ நீங்கள் ஏதாவது செய்தால் தானே ஒரு காரன் போட முடியும். போலீஸ் வேலை பார்த்தா போலீஸ்காரன், தபால் பெட்டியில் தபால் எடுத்துக்கொண்டு தபால்காரன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் செய்பவன், நான் பாடுபவன், நான் அறிபவன், நான் அனுபவிப்பவன் தான் சொல்கிறீங்க. அப்போ ஏதோ ஒரு காரியம் செய்கிறீங்க இல்லையா? அந்த காரனுக்காக இது நான் காரன் அல்லது அகங்காரன். நான் காரன் கூட சொல்லலாம், ஆனால் தமிழ் அது மாதிரி வார்த்தை இல்லை. நான் காரன், அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். அகங்காரங்கிறத நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம் தமிழ் மொழியில். அவன் அகந்தை பிடிச்சவன், அவன் அகங்காரம் பிடிச்சவன், அவன் ஈகோ, அவனுக்கு தற்பெருமை உண்டு, அவன் யாரையுமே மதிக்க மாட்டான், அவன் அகங்காரம் பிடிச்சவன் அப்படின்ற. அகங்காரம்னா அந்த அர்த்தம் அல்ல. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நான் என்கிற ஒரு சாதாரண உணர்வு தான். அதை பற்றிய சரியான அறிவு இல்லை. அந்த உணர்வு எங்கேருந்து வருது, எப்படிப்பட்டது என்பதை நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு பாடல் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அகங்காரத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் போகக்கூடாதுங்கிறதுனால இப்போது நாம் அதை பற்றி பேசுவோம். இந்த அகங்காரங்கிற நான், அகந்தை, அது மாறிக்கிட்டே இருக்கும், உதிக்கும், மறையும். நானுங்கிறது காலையில் தூங்கி எழுந்துங்கும் போது உதிக்குது, அப்புறம் சாயங்காலம் ஆகி அப்படியே தூக்கம் வரும்போது அப்படியே குவியுது, அப்புறம் மூடிக்கும், தூக்கம் வந்துடும். இது எப்படின்னா, கொடையை கம்ப்ளீட்டாக மூடிட்டோம்னா தூக்கம், பாதி திறந்தா கனவு, ஃபுல்லாக திறந்துட்டோம்னா நனவு. அதில் ஒரு தாமரை மலர் முழுக்க மலர்ந்ததுன்னா நனவு. இப்போ பகலில் நம்ம இப்போ விழிச்சிட்டு இருக்கிற மாதிரி அது அப்படியே மாலையில் அப்படியே குவியும் போது அது கனவு. முழுசும் அப்படியே மொட்டாக மாறிடும் பழைய மாதிரி. அப்போ அது உறக்கம். இப்படி இந்த மனம் கூட, இந்த அகந்தை கூட இப்படி விரிந்து கூம்பி முடியும், இப்படி மாறக்கூடியது. இந்த அகந்தை தான் நனவிலும் கனவிலும் உறக்கத்திலும் இருக்கின்ற ஒரு உணர்வு. அகங்காரம் தானே. இன்னொரு உணர்வு இருக்குது, ஆழ்ந்த தியானத்திலும் அது இருக்குது. அது ஒரு தன்மை. அந்த உணர்வு நனவுல இல்லை, கனவுல இல்லை, தூக்கத்தில் இல்லை. அது ஒரு புது உணர்வு, தியான உணர்வு. நீங்களுக்கெல்லாம் தியானம் பண்ணும்போது அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். தனிமையில் இருக்கின்ற, நான் மாத்திரமாக இருக்கின்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வும் நானுக்கு தான், அகந்தைக்கு தான். இந்த அகங்காரம் இப்படி மாறுவதாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுது? அகந்தை தானே நானுன்னு சொல்லுது. நான் செய்பவன் அப்படின்னு அதானே சொல்லுது. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்த, இது யார் பண்ணதுன்னா நான் பண்ணேன் அப்படிங்கிறோம். இது யார் பண்ணதை? நான் பண்ணலைங்கிறோம். அப்போ நீங்கள் செய்பவனாகவும் செய்யாதவனாக இருக்கிறீங்க. அப்புறம் இதை யார் சாப்பிட்டதுன்னா நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? இல்லை, நான் சாப்பிடலை. அந்த சமயத்தில் நான் என்பதுன்றது அனுபவிப்பவன் ஆயிடுது. சாப்பாடை அனுபவிப்பவன் ஒரு இடத்துல செய்பவனாக இருக்கிறான்,
ஒரு இடத்துல அனுபவிப்பவனாக இருக்கிறான். இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்களா? நான் இன்னும் படிக்கல சார் அப்படின்னு. நான் படித்து முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நான் என்பது அறிபவனாக இருக்குது, சில சமயம் அறிய வேண்டியவனாகவும் இருக்குது. இப்போ நானுங்கிறது 3 வேலை செய்யுது. ஒன்று அறிபவனாக இருக்குது, இன்னொரு இடத்துல செய்பவனாக இருக்குது, இன்னொரு இடத்துல அனுபவிப்பவனாக இருக்குது. இந்த 3த்தையும் அது செய்வதனால இது பேர் அகங்காரம். இந்த 3த்தையும் செய்யலைன்னா காரத்தை மட்டும் எடுத்துடணும். அகம் மாத்திரம் இருக்கேன், நான் மாத்திரம் இருப்பேன். நான் மாத்திரம் இருக்கேன், இப்போ நான் படிக்க போகிறேன். நான் மாத்திரம்தான் இருந்தேன், இப்போ நான் படம் வரைய போகிறேன், செய்ய போகிறேன், சமைக்க போகிறேன், துணி துவைக்க போகிறேன். நான் மாத்திரம் இருக்கிறேன், இப்போ நான் போய் சாப்பிட்டு அனுபவிக்க போகிறேன். இந்த நான் மாத்திரம் இருக்கிறோம் இல்லையா, எப்பொழுதுமே இருக்குது இல்லை? ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டுக்கிட்டே தானே இருக்கிறீங்க. நீங்கள் என்னைக்காவது நான் மாத்திரமா இருந்திருக்கிறீங்களா? நான் மாத்திரமா இருந்ததே இல்லை. வெளியே எதுவும் பார்க்காமலும், வெளியே எதுவும் செய்யாமலும், வெளியே எதுவும் உண்ணாமலும் இருந்தாலும் கூட மனசுக்குள்ளேயே நாம் எதையோ செய்வோம், எப்பவும் சிந்திச்சுட்டே இருப்போம், அதை விட மாட்டோம். அப்போ நான் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வேலையெல்லாம் பேர் உலகம்னு பேர். ஒவ்வொருத்தனுக்கும் நானுன்னு ஒரு உலகம் இருக்குது. என் உலகத்தில் நான் வாழ்கிறேன். எனக்கு படிப்பு உலகம், எனக்கு வேலை உலகம், எனக்கு குழந்தைய பார்த்துற உலகம், எனக்கு அனுபவிக்கிற உலகம் அப்படின்னு அவங்க ஒரு உலகம் இருக்குது இல்லையா. வீடியோ கேமில் குழந்தைங்க போயிடுச்சுன்னா அது ஒரு உலகம். அவனை வெளியவே கூப்பிட்டு வர முடியாது சார், அவன் உலகத்தை போயிட்டான். அப்போ உலகம்ங்கிறது இவனுடைய செயல்கள், அறிவு, செயல், அனுபவம். இந்த 3ஐயும் எங்கே செய்கிறானோ அது ஒரு உலகம் ஆயிடுது. இந்த 3ம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இந்த உலகத்தை இல்லாமல் இந்த அகங்காரம் இருக்குமா? இந்த உலகம் என்ற அறிதல், செய்தல், உணர்தல், இந்த 3ம் இல்லாமல் அகங்காரம் இருக்குமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது அறியாமல் இருந்திருக்கிறீங்களா? சாலையில் நடந்து போனால் கூட வாழைப்பழ தோல் இருக்குதா, எச்சில் துப்பி இருக்கிறாங்களா, வழி இருக்குதா, எதிரில் யாராவது வராங்களா, அறிதல் தொழில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நடக்கிற தொழில் நடந்துக்கிட்டே இருக்குது, செய்தல். அப்புறம் அனுபவிக்கிறோம், காட்சிகளை பார்க்குறோம், கடை தெருவை பார்க்குறோம், ஆஹா நல்லா இருக்குதே, நல்லா அனுபவிக்கிறோம். எப்பொழுதுமே அந்த அகங்காரம் உலகை விட்டு இருக்காது, உலகத்தோடு தான் இருக்கும். அதுக்கு பிடிமானம் உலகம்தான் இந்த நான் என்பது. இந்த நான் யார், எங்கே இருக்கிறான்? இந்த உடம்புக்குள்ளே. அவன் உடம்புக்குள்ளே இருக்கும்போது பகலில் ஒரு மாதிரி உடம்பு முழுக்க இருக்கிறான், ராத்திரி தூக்கத்தில் உடம்பையே விட்டுட்டான், அப்புறம் அவன் உலகத்தையே மறந்துட்டான். அவனும் காணும். அப்புறம் கனவுல இன்னொரு உலகத்தில் அவன் இருக்கிறான். இந்த உடம்பு வேற இருக்குது, அவன் கனவுல இன்னொரு உடம்புல இருக்கிறான். இந்த உடம்புல இருக்கிறது இந்த கை காலை அவன் பயன்படுத்துறதில்ல. கனவுல ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கை காலை பயன்படுத்துகிறான். இந்த உடம்புல அவனுக்கு சர்க்கரை வியாதி படுத்துக்கிற உடம்புல, ஆனால் கனவுல சர்க்கரை தின்றான், அவனுக்கு நோய் இல்லை. சில சமயத்தில் இங்கே நல்லா இருப்பான், அங்கே நோய் வாய்ப்படுவான். இது என்னடா இது? இந்த அகங்காரம் யார் உண்மையிலே? இந்த அகங்காரம் யார்? இந்த அகங்காரம் எங்கேருந்து வருது? இந்த அகங்காரம் உண்மையில் யார்? இதுதான் ரமணர் கேட்க சொல்கிறார். உனக்கு முக்தியே, மோட்சமே இதில் தான் இருக்குது. நீங்கள் வாழும்போதே முக்தி அடையணும்னா அகங்காரம் என்கின்ற நான் யார் என்றதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டா முக்தி. தெரிஞ்சுக்காமல் இருந்தீன்னா எப்பவும் போல பந்தம், பத்தன். பத்தன்னா மாட்டிக்கிட்டு இருக்கிறவன், சங்கிலியில் பிடிபட்டவன், உடம்பில் பிடிபட்டவன், பிறந்து சாகணும். இந்த உடம்பு விட்டால் இன்னொரு உடம்பு. இந்த உடம்புலேயே பலவிதமான உடம்புங்க, குழந்தை உடம்பு, இளமை உடம்பு, முதுமை உடம்பு, எத்தனை உடம்புகள் உங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லையா உடம்பு சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நேற்று நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்கிறார். இப்படி உடம்புக்குள்ளேயே சிக்கி உடம்பு விட்டு வெளியே போக முடியாமல் ஒரு உடம்பு எடுத்துட்டோம்னா இன்னொரு உடம்பு ஆக முடியாது. தெரியாமல் ஒரு உடம்பு எடுத்துட்டோம்னு சொன்னால் அம்மா அப்பா மாற்ற முடியாது, பிறந்த ஊரை மாற்ற முடியாது, உன் மொழியை மாற்ற முடியாது, உன் உடம்பே மாற்ற முடியாது. கருப்பாக பிறந்துட்டா நீ வெள்ளையாகவே ஆக முடியாது, வெள்ளையாக பிறந்துட்டா கருப்பாக முடியாது. இது என்ன கஷ்டம்? இதுதானே லிமிட்டேஷன், இதுதானே கட்டுப்பாடு, இதுதானே பந்தம். ஆனால் நான் என்பது உடம்பையும் கடந்தது, உடம்புக்கும் வேறுபட்டது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அடுத்த டாபிக். இந்த அகங்காரத்தை நாம் அடுத்த லெவலுக்கு இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். இந்த அகங்காரங்கிறது என்ன, இதை புரிஞ்சுட்டா தான் நம்முடைய தாத்பரியம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். என்ன சொல்ல வந்தீங்க சார்?
எல்லாமே ஒரே பொருள் தான். அகங்காரம், அகந்தை, சூக்ஷ்ம சரீரம், புரியட்டகாயம், சிதாபாசன் எல்லாம் ஒருத்தனுக்கு தான் பேரு. ஆமா. நான் என்ற அறிவு அகந்தி. நான் எல்லாம் செய்பவனாக இருப்பதனால, அனுபவிப்பனால அகங்காரன். எல்லாமே நான் தான். நான் என்பதற்கு பல பேர் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். அகந்தை, அகங்காரம் ரெண்டும் நம்ம மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த அகங்காரங்கிறத இப்போ புரிஞ்சுக்குவோம். நமக்கெல்லாம் ஆத்மா பற்றி ஒரு ஆசை இருக்கு இல்லையா? ஆத்மா என்னன்னு நமக்கு ஆத்ம வித்யாலன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆத்மா சாந்தி அடையட்டும், அவர் ஆத்மா உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சு, ஆத்மான்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். அதுவும் நமக்கு விசாரிக்காமலே நாம் ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னொன்று இறைவன். இறைவன் எங்கே இருக்கிறார்? அவர் எப்படி இருப்பார்? அவர் எப்படி எனக்கு கருணை தருவார்? ஏன் இதெல்லாம் படைச்சார்? இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஆத்மா, இறைவன், அப்புறம் இந்த உலகம். இந்த உலகம் எப்படி வந்தது? மழையெல்லாம் ஏன் வந்தது? நான் வர்றதுக்கு முன்னாடி மழையெல்லாம் இருக்குது. எப்படி மழை உண்டாகுது? சூரியன் ஏன் இங்கே இருக்கிறான்? சூரியனுக்கு அது எரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு எரிபொருள் தட்டுப்பாடே இல்லையே. எத்தனை கோடி வருஷமாக எரிஞ்சிட்டு இருக்கிறான். அதே சைஸில் பந்து மாதிரி இருக்குது. அது உள்ளேருந்து எங்கேருந்து தான் சக்தி வருது? இவ்வளோ வெளிச்சம் வருதே. எவ்வளோ சோனார் பேனல் எடுத்து என்னென்னோ வேலையெல்லாம் பண்ணுறோம். இங்கே இருக்கின்ற காடு மலைகள் எல்லாமே சூரிய ஒளினால தான் காடெல்லாம் உண்டாகுது. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை வளமே சூரியன் தான் கொடுக்குறான். நம்முடைய உடம்பெல்லாம் சூரிய சக்தினால்தான் வருது. சூரியனால் தாவரங்கள் சூரிய ஒளியில் தானே வளருது. சூரிய ஒளியை கிரகிச்சு அது வளருது. சூரிய ஒளியை பொருளாக்குது, ஒளியை பொருளாக்குது. அந்த பொருளை மாமிசங்களாக நம்ம சாப்பிட்றோம், பாலாக சாப்பிட்றோம், செடி கொடியாகவே அப்படியே சாப்பிட்றோம், கீரையாக, பழங்களாக, காய்கறிகளாக, கிழங்காக அதுக்கு வச்சு உடம்பு வளர்க்குறோம். இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? சூரியன் தானே. இந்த சூரியன்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இறைவன் இருக்கிறாரு, இந்த ஆத்மா இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உலகம், இறைவன், ஆத்மா, இந்த அகந்தை, ஜீவன், நான், இந்த மூணும் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தான் ரமணர் இப்போ பேச போகிறார். அதுக்கு முன்னாடி இந்த நானுங்கிற உணர்வு எப்படிப்பட்டது அப்படின்றத நான் சொன்னேன். எப்பொழுதும் அறிய துடிக்கும், செய்ய துடிக்கும், அனுபவிக்க துடிக்கும். இதை மூன்றை தவிர ஒன்று எது செய்தாலும் இது மூணுக்குள்ள தான் அடங்கும். ஞான கர்மம் அல்லது கர்ம கர்மம், இல்லது போக கர்மம், இல்லை விவகாரம் சொல்கிறேன். ஞான விவகாரம், கர்ம விவகாரம், போக விவகாரம், இதை தானே எல்லாம் செய்கிறாங்க. ஒரு புறா எடுத்தா கூட ஞான விவகாரம் பண்ணும். எங்கேயும் தேடி பார்த்துட்டு இருக்கோம். தானியம் இருக்குதா, எங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு பார்க்கும். கர்ம விவகாரம், பறக்கும், உட்காரம், இன்னொரு இடத்துல பறக்கும். அப்புறம் போக விவகாரம், ஏதாவது தானியம் கிடைச்சா சாப்பிடும். இது தானே எல்லா உயிரும் பண்ணுது. சின்ன உயிரிலேருந்து தேவலோகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இந்த மூன்று விவகாரம் பண்ணுறாங்க. இந்த மூன்றையும் பண்ணுறது நான் என்கின்ற ஒன்று தான். அந்த நான் என்பது எப்படிப்பட்டது? விவகாரத்தின் அடிப்படையில் பார்த்தா அது அகந்தை, அகங்காரன்னு பேர். விவகாரம் நீக்கிட்டோம்னா ஒருவேளை நான் அறியாமலும், எதையும் செய்யாமலும், எதையும் அனுபவிக்காமலும், எதையும் நினைக்காமலும் இருந்தால் நான் இல்லாமல் போயிடுவேனா? நீங்கள் எதையும் செய்யாமல் இருந்திருக்கிறீங்க, எதையும் கண் திறந்து பார்க்காம அறியாமலும் இருந்திருக்கிறீங்க, எதையும் அனுபவிக்காமல் நீங்கள் மாட்டம் இருந்திருக்கிறீங்க, தியானத்தில் இருந்திருக்கிறீங்க, ஏன் தூக்கத்திலே அப்படி தானே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? அந்த சமயத்தில் நீங்கள் யார்? நீங்கள் நான் யாருன்னு கேட்டோம்னா நீங்கள் அறிந்த அறிவையும் நீங்கள் செய்த செயலையும் நீங்கள் அனுபவிச்சு தானே சொல்கிறீங்க. நான் அனுபவித்து என்ன சொல்கிறேன் பார் அப்படின்னு 70 வயசு தாத்தா ஏதாவது சொல்லுவார். நான் என்னென்ன செய்தேன் பாருன்னு ஒரு இளைஞன் சொல்லுவான். நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் பாருன்னு ஒரு டாக்டரோ, ஒரு பண்டிதனோ, ஒரு தத்துவவாதியோ சொல்லுவான். எல்லாருமே நான் என்பதை இந்த விவகாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தை அப்படியே நீக்கிட்ட பிறகு எச்சம் மீதி இருக்கக்கூடிய நான் எப்படிப்பட்டது? எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி தான் இருக்கும். விவகாரத்தின் அடிப்படையில் தானே நீங்கள் நானெல்லாம் மாறுறோம். விவகாரம் இல்லைன்னு சொன்னால் தூங்கிட்டோம்.
அப்போ தூக்கத்தில் யார் இங்கே இருக்கிறான்? இங்கே பணக்காரன் யார், ஏழை யார்? அங்கே கொசுவும் தூங்கலாம், நாயும் தூங்கலாம், பூனையும் தூங்கலாம், எலி கூட தூங்கிட்டு இருக்கலாம். ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ நான் அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நான் அது எப்படிப்பட்டது, நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். பின்னாடி இந்த உண்மை உங்களுக்கு மெல்ல மெல்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்பொழுதுக்கு இந்த உடம்பு சரீரம்னு வச்சுக்கோ. இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள மனம்னு ஒன்று இருக்குது, உள்ளம்னு இருக்குது. அதுவும் ஒரு சரீரம் தான். அதை சூக்ஷ்ம சரீரங்கிறோம். இது ஸ்தூல சரீரம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், சின்னதாக தெரிஞ்சுக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம சரீரங்கிற வார்த்தையில் போட்டுடுவோம். ஸ்தூலமாக இருந்தாலும் சூக்ஷ்மமாக இருந்தாலும் சரீரம். சரி, இந்த சரீரத்துக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா ஜடம், ஜடப்பொருளால் ஆக்கப்பட்டது. நீ என்ன பொருளை சாப்பிட்டீங்களோ அதுதான் சரீரமாச்சு. சாப்பிட்ட பொருள் அறிவு இருக்கிற பொருளா? இல்லை, அது ஜடம். ஜடப்பொருளை தான் நம்ம சாப்பிட்டோம். நாம் சாப்பிட்ற உணவோ காய்கறிகளோ அல்லது இனிப்போ பதார்த்தமோ பாலோ எல்லாமே அறிவற்ற பொருட்கள். அந்த பொருள் தான் இங்கே வந்திருக்கிறதுனால இந்த உடம்புக்கு அறிவுன்று கிடையாது. சூக்ஷ்ம சரீரம் சொல்கிறதுக்கும் அறிவு இருக்குது தானே, அதுக்கும் அறிவும் கிடையாது. அதுவும் ஒரு சரீரம் தான். நான் சாப்பிட்ற உணவுலேருந்து தான் சூக்ஷ்ம சரீரமும் உண்டாகுது. அது வேண்டிய போஷாக்கு பிராணனெல்லாம் நம்ம சாப்பிட்றதுலேருந்து எடுத்துக்குது. இப்போ சரீரம் சூக்ஷ்மமாக இருந்தாலும் சரி, ஸ்தூலமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே அன்னத்தாலும் தண்ணீராலும் உண்டாக்கப்பட்டது தான். எனவே அது அறிவற்றது. அப்போ உடம்பு அறிவற்றது. ஆனால் நான் என்பது அறிவுடையது. இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அது எங்கே இருக்குது? அது எப்படி இந்த உடம்புக்குள்ளே வந்தது? இன்னொன்று, இந்த சரீரத்தை விட்டுடும். ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மா அறிவுடையது. அது சச்சிதானந்தம்னு பேர். அது சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சொல். இப்போ அதை நாம் விளக்க வேண்டாம், புரிஞ்சுக்குங்க. அது தூய அறிவுடையது. அதுக்கு கடவுள்னு பேர், பிரம்மம்னு பேர், இன்னொரு பேர் ஆத்மா. இப்போ நம்ம அதை எழுதி வைப்போமா? இப்போ இருக்கக்கூடிய 3 விஷயத்தை நம்ம எழுத போகிறோம். சரீரம், இது கலந்தது தான் நாம. இது அறிவற்றது. எனவே அது பேர் ஜடம். இது அறிவு. மாத்திரம், கேவலம். மாத்திரம்னு தமிழில் சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் கேவலம். அறிவு கேவல அறிவு, அறிவு மாத்திரம் ஆத்மா. இது அறிவு, இது அறிவற்றது. இது சித்து, இது ஜடம். இது சேர்ந்தது தான் நாம. நம்ம ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்த ஒரு பொருள். அறிவற்றதும் அறிவும் சேர்ந்த ஒன்று. இது ஜடம் கிடையாது, எப்போதுமே அறிவு தான். இது அறிவற்றது, எப்பொழுதுமே ஜடம் தான். இந்த ரெண்டும் சேரும் பொழுது அங்கே ஒரு அறிவு உண்டாகுது. அந்த அறிவுக்கு பேர் அகங்காரம். இது சரீரத்தில் மட்டும் இருக்கும். ஆத்மாவோ அளவு கடந்தது, ஆகாயம் முழுக்க விரைவு இருக்கு, எங்கும் இருப்பது, எப்போதும் இருப்பது, எதிலும் இருப்பது. நாற்காலியில், மேஜையில், சூரியனில், மலையில், மரங்களில், நட்சத்திரங்களில், எல்லாத்திலும் இருக்குது. எங்கும் இருப்பது, காலத்தில் எங்கும் இருப்பது, எல்லா இடத்துலையும் இருக்கும். எப்போதும் இருப்பது, நேற்று இன்று நாளை, எதிலும்
ஆகாய வெளியிலும் இருக்கும், வாயுவிலும் இருக்கும், அக்னியிலும் இருக்கும், நீரிலும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும், உன்னிலும் இருக்கும், எண்ணிலும் இருக்கும். அந்த அறிவு அது ஆத்மா. இது சரீரம் பஞ்சபூதங்களால் ஆனது. ஓரிடத்தில் மட்டும்தான் இருக்கும். காலத்துக்கு உட்பட்டது, குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். ஓரிடத்துல மட்டும்தான் இருக்கும். ஒரு சில பொருளால் தான் இருக்க முடியும். ஒரு பொருள் இருக்க, வேறு சில பொருள் இருக்காது. இப்போ முற்றிலும் வேறு வேறானது. இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள நுழைஞ்சதுன்னா இந்த சரீரத்துக்கு அறிவு வந்துடும். இப்போ இது அறிவற்றது. ஆத்மா சரீரமற்றது. அறிவு இது ஆத்மாவற்றது, ஜடம். ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே நுழைந்தால் இந்த சரீரத்துக்குள்ள ஒரு அறிவு உண்டாகும். அந்த அறிவுக்கு பேர் அகங்காரம்னு பேர். இப்போ அகங்காரம் ஒரு வகையில் ஆத்மா தானே. சரீரத்துக்கு உள்ளே இருக்கின்ற ஆத்மா அகங்காரம். சரீர அவச்சின்ன ஆத்மா அகங்காரம். ஆத்மாவை ஆகாயம்னு எடுத்துக்கங்க. எங்கும் இருக்கின்ற ஆகாயம். இப்போ பானையை சுற்றி ஆகாயம் இருக்கு இல்லையா, அது பானைக்கு வெளியே இருக்கக்கூடிய பராகாயம். இதுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்குது. இது பானைக்குள்ளே இருக்கக்கூடிய பானை ஆகாயம், அதை கடாகாயம்ங்கிறோம். கடம்னா பானை. வெளியே இருக்கிறது எங்கும் இருக்கிறதுனால பராகாயம். இந்த ரெண்டும் ஒன்று தானே. பானை செய்த பிறகு ஆகாயத்தை உள்ள போட்டாரா குயவன்? பானை செய்யும் போதே ஆகாயம் உள்ள இருக்குது. யாரும் உள்ள கொண்டு போய் ஆகாயத்தை போடலை. அதனால் சரீரத்துக்குள்ளே ஆத்மா போச்சுன்னு நான் சொன்னேன் இல்லை. இப்போ புரிஞ்சுக்குங்க. சரி, இங்கே உள்ளே இருக்கிற ஆகாயமும் வெளியே இருக்கிற ஆகாயமும் ஒன்று தான். இருந்தாலும் நான் இந்த பானை அப்படியே எடுத்துகிட்டு போனேன்னா இது உள்ளே இருக்கிற ஆகாயம் அதோட நகர்ற மாதிரி தெரியுதில்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா ஆகாயம் நகரவே இல்லை, பானை தான் நகருது. உண்மையிலே பானை ஆகாயத்துக்குள்ளே நகருது. நமக்கு உணர்வு எப்படி தெரியுது? ஆகாயம் பானைக்குள்ளே நகர்ற மாதிரி இருக்குது. மாற்றி பேசுகிறோமே. எங்கும் இருக்கின்ற இந்த ஆத்மா இந்த சரீரங்கிற பானைக்குள்ள நந்தவினத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இதுதான் இந்த சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆத்மா இருக்குது. இப்போ இது சரீரகத ஆத்மா, சரீரத்துக்குள் இருக்கின்ற ஆத்மா. இந்த பானைக்கு அறிவில்லை, ஆனால் ஆகாசத்துக்கு அறிவு இருக்குன்னு வைங்க. இப்போ என்னாச்சு? பானை உள் இருக்கின்ற அறிவுன்னு ஆயிடுச்சு. இப்போ சரீரத்துக்குள் இருக்கின்ற ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா? உண்மையில அது எங்கும் இருக்கின்ற ஆத்மா கடவுள். ஆனால் இப்போ சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுனால, சரீர அளவு இருப்பது போல தெரிவதனால, சரீரம் நகர்ந்தால் அதுவும் நகர்வது போலையும், சரீரம் மடிந்தால் அது மடிவது போலையும், சரீரம் வளர்ந்தால் வளர்வது போலவும், எல்லா சரீர தர்மங்களையும் அது அல்லாத ஆத்மாவில் பார்க்குறோம். இப்போ நான் ஆத்மாவாக இருந்து கூட இந்த சரீரத்துக்குள் இருப்பதனால நான் சரீரியாக, சரீர மாற்றத்துக்கு உட்பட்டவனாக, சரீரமே நான் என்று நான் கருதுகிறேன் இல்லையா? அந்த அறிவுக்கு பேர் அகங்காரன்னு பேர். இப்போ சொல்லுங்க, நம்ம அகங்காரங்கிற நான் என்பதை சரியா தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம எப்பவுமே சரீரத்துக்குள்ள இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு சரீரம் நான் என்று தானே நினைக்கிறோம். சரீரம் இருப்பதால் தானே எனக்கு இறைவன் எங்கேங்கிற கேள்வி, நான் செத்துருவனேங்கிற கேள்வி, கடவுளை என்னை காப்பாத்துங்கிறது, இந்த உலகம் என்னை துன்புறுத்துது, உலகத்தை நான் ஜெயிக்கணும், உலகத்தில் என் தப்பிக்கணும், உலகத்தில் என் இன்பம் அனுபவிக்கணும். இதெல்லாம் உலகம், இறைவன், இந்த சரீரம் என்பதெல்லாம் எங்கேருந்து வருது? நான் என்பதை சரியா தெரிந்து கொள்ளாதனால வருது. ஒருவேளை நான் என்பதை தெரிந்து கொண்டால் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க? கடவுள்னு தெரிஞ்சு. விசாரிக்காமலே ஏன்டா இப்படி தண்டனை அனுபவிக்கிற? மற்றவங்களாம் விசாரிக்காம தண்டனை கொடுத்தனான்னு புலம்பலாம். ஆனால் நீ உன்னை தண்டனை கொடுத்துக்கிட்டியே விசாரிக்காம. எத்தனை கோடி காலங்கள், எத்தனை கோடி பிறவிகள் நீ விசாரிக்காமல் உனக்கு தண்டனை கொடுத்து கொண்டு ஆத்மாவை கொன்று கொண்டிருக்கிறாய். நீ ஆத்மஹக்தி செய்கிறாய். ஆத்மாவை கொன்றவன் நாம். ஆத்மாவை நாம் மீட்டெடுக்கணும். அது என்னதான் செய்யணும்? பகவான் வழியில் பார்ப்போம். இப்போ நாம் இந்த நூலில் முதல் செய்யுள் பாடலை பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார் அங்கே பாருங்க. நூல் நம்பர் 1 போட்டிருக்கு.
நாம் உலகம் காண்டலால் அப்படின்னு படிக்கணும். நாம் உலகம் காண்டலால், நாம் உலகம் காண்டலால்னு அப்படி இருக்கு. நானாவாம், அந்த சுடி உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். அது அந்த காலத்தில் எழுதுன நானா. இங்கே அதே எழுத்து தான் போட்டிருக்கிறாங்க. நானாவாம் சக்தியுள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே அப்படின்னு அர்த்தம். தமிழ் தான், அது அர்த்தம் சட்டுன்னு புரியாது. கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா புரியும். அர்த்தமாக அவங்க கொடுத்துருக்குறாங்க நூலில், நீங்கள் பாருங்கள், இதில் இல்லை. நாம் உலகம் காண்டலால், நான்ங்கிறது இந்த அகங்காரம் இல்லையா? இப்போதைக்கு அது அகங்காரம். உண்மையில் அது என்ன? ஆத்மா, பரம்பொருள், கடவுள், பிரம்மம், அழியாதது, மாறாதது, ஆனந்த சொரூபமானது. ஆனால் இப்போ உங்ககிட்ட உடம்புக்குள்ளே இருக்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? தப்பாக அழிவது, மாறுவது, துக்கமுடையதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அத்தனையும் தப்பான ஒரு முடிவு. a wrong conclusion about your own self. உங்களையே நீங்கள் தப்பாக மதிப்பு போட்டிருக்கீங்க. இப்போ சரியான மதிப்பு போடணும். இப்போ வாங்க, நான் உலகம் காண்டலால், நான் உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னை சுற்றி இருக்க உலகத்தையெல்லாம் இருக்கின்றது பார்ப்பதால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை அப்படின்னா கடலில் இருக்கிற முதலை இல்லை, தண்ணியில் முதலை முதல்வனா இறைவனை. நானாவாம் சக்தி உள்ள, அவருக்கு பல சக்திகள் இருக்குது. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. அதை வைத்துக்கொண்டு இந்த அனந்த கோடி பிரம்மாண்டங்களை அவர் படைக்கிறார், நிர்வாகம் பண்ணுறார், அத்தனையும் அறிகிறார். அப்புறம் எல்லாத்தையும் மறைச்சி தனக்குள்ள ஒடுக்கிக்கிறார், மறுபடியும் வெளிக்கொண்டார். இது நானாவித சக்தி இருக்குது இல்லையா? நானாவாம் சக்தி உள்ள ஓர் முதலை, இப்படி பலப்பட்ட சக்தி இருக்கின்ற ஓர் முதல்வனை ஒப்பல், ஒத்துக்கொள்ளுதல், ஒப்பல்னா ஒத்துக்கொள்ளுதல், ஒரு தலையே, இதில் எல்லாரும் மாறுபடாமல் இருக்கிறோம். ஒரு தலைன்னா இதில் எல்லாருமே வி அக்செப்ட் யூனிஃபார்ம்லி அப்படின்னு. நாம் உலகம் காண்பதால் தானே இந்த உலகத்தை படைத்த இறைவன்கிற ஒரு கேள்வி வருது. அப்படிப்பட்ட இறைவனுக்கு எப்படிப்பட்ட சக்தி இருக்கா? நானாவாம் சக்தி உள்ள ஒரு முதல் என்று சொல்றார். ஓகே, இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னென்ன இருக்குது அப்படின்னு இந்த பாடலில் சொல்றாரு. நாம ஒரு சித்திரமும் இருக்குங்களா, பார்ப்பானும் சேர்ப்படமும் ஆரொளியும். சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் மாரொளியும் இருக்குது இல்லையா? சேர்ப்படமும் ஆரொளியும். இப்போ நீங்கள் பிரிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த பாடலை நீங்களே பிரிச்சுக்கலாம். இல்லைங்களா? மூ மா வந்ததுன்னா மும் ஆன்னு பிரிச்சுக்கணும். ஆரொளியும் அத்தனையும் தானாம் அவன் என்று சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? நாம் உலகம் காண்பதனால் உலகம் இருக்கிறது. உலகம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் தொடர்றீங்க. பார்க்குறதுனா தொடர்றதும் சேர்த்துக்கணும், அதில் அடிபடுறதும் சேர்த்துக்கணும், அதில் லேண்டு பூமியெல்லாம் வாங்கி சொத்து சேர்க்கறதும் சேர்த்துக்கணும். அப்போ நான் இருக்கிறதுனால உலகம் இருக்குது. அப்போ இந்த உலகம் இருப்பதனால அதை படைக்கின்ற இறைவனும் இருக்க வேண்டும். அந்த இறைவன் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்றத இங்கே சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் அப்படின்னு சொல்கிறார். வித்யாரண்யர் ஒரு பெரிய ஒரு சங்கராச்சாரியார் இருந்தார். சங்கராச்சாரிய மரபில் வந்தவர். ஸ்ருங்கேரி மடத்தில் அவர் தலைமை பீடத்தில் இருந்தவர். சங்கராச்சாரியார் இருந்தார். 24வது சங்கராச்சாரியார்னு சொல்கிறாங்க. அது நடந்து பல நூற்றாண்டுகள் ஆகிட்டுருக்கும். ஒரு 700-600 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவர் நிறைய நூல் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின நூல் பேர் பஞ்சதசின்னு ஒரு நூல். அதில் 15 தலைப்புகள் எழுதியிருக்கிறார். அதில் சித்திர தீபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு உருவகத்தை சொல்கிறார். ஒரு ஓவியன் படம் வரையணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா அந்த காலத்து துணியில் தான் வரைவாங்க. பேனர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேன்வாஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேன்வாஸ்னால் துணி. அது கேன்வாஸ்னு ஒரு துணியே இருக்குது, கெட்டியாக இருக்கும். அந்த துணியில் பெயிண்டிங் சாரெல்லாம் பிழிஞ்சு பெயிண்ட் பண்ணுறோம். அது நூல் இருக்கிறதுனால அது எந்த பெயிண்ட் போட்டாலும் உறிஞ்சிக்கும். அது அப்புறம் பரவிடும். எவ்வளோ பெயிண்ட் கொடுத்தாலும் சப்புன்னு இருக்கும். அந்த துணி வேறு வளைஞ்சு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? துணிக்கு மேலே ஒரு கஞ்சி பூசணும். அந்த கஞ்சி பூசினா கெட்டியாகிடும். நான் ஆரம்ப காலத்தில் கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணும்போதெல்லாம்
ரெடிமேட் கேன்வாஸ்லாம் கடையில் கிடைக்காது. நாங்களே பின்னி கடையில் போய் அவங்க கேன்வாஸ் துணி மாதிரி கெட்டியாக பேண்ட்டு துணி கொடுப்பாங்க. அதை ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ஒரு மர சட்டத்தில் இழுத்து ஆணி அடித்து ஸ்ட்ரெச் பண்ணுவோம், இழுத்து பிடிப்போம் சுருக்கம் இல்லாமல். அப்புறம் அது மேலே ஒரு பேஸ்ட் போடணும். அதுக்காக நாங்கள் வெள்ளமுத்து அப்படின்னு ஒன்று இருக்குது, லெட் ஆக்சைடு. அது கந்தசாமி கோயில் தெரு அங்கே இருக்குது சென்னையில். அங்கே தான் இதெல்லாம் கிடைக்கும். அங்கே போய் வெள்ளமுத்துன்னு ஒரு கனமான ஒரு பவுடர், அது லெட் ஆக்சைடு. அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், முத்தை பொடி பண்ணாமல் இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதில் வஜ்ரத்தை கலக்கணும், எல்லாம் கோந்து கலக்கணும். கோந்துங்கிறது மரப்பீசின். அதை உருக்கி இதில் நல்லா கரைச்சா ஒரு பசை மாதிரி வெள்ளை கலரில் கிடைக்கும். அதுதான் கரைச்சி நாங்கள் வரைவோம். அந்த கரைச்சி அந்த துணி மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருவோம். இப்போ என்னாச்சு, அந்த துணி கெட்டியாக வெண்மையாக இருக்கும். அடுத்து பென்சிலில் ஒரு லைன் போட்டு அங்கே காட்சிகளாக வரைவோம். ஆகாயம், அப்புறம் நிலம், அதில் மலைகள், அங்கே நிறைய கிராமங்கள், சின்ன சின்ன மரங்கள், மக்கள் போயிட்டு வராங்க, கடைத்தெருவு, இதெல்லாம் வரைஞ்சிடுவோம் பென்சிலில். அதுக்கப்புறம் பெயிண்ட் போட்டு அதை நிரப்போம். இப்போ 4 ஸ்டேஜ்: துணி, அதுக்கு மேலே அந்த வெள்ளமுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சு, அதுக்கப்புறம் பென்சில் டிராயிங், அப்புறம் கலர் போட்டு முடிஞ்சு போச்சு. இந்த 4ஐயும் வித்யாரண்யர் சொல்கிறாரு, அந்த துணி தான் கடவுள். தன் மீது தான் இந்த பிரபஞ்சத்தை காட்டுறாரா அவர். நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த பிரபஞ்சம் சினிமா மாதிரி, இப்படி பார்க்கும்பொழுது வானத்துலேருந்து இதெல்லாம் இறைவனுடைய உடம்புல தான் தெரியுது. அப்போ இறைவனுக்கு எப்படி இருக்குன்னா அவர் துணிமா இருக்கிறார். அது மேலே காட்சியை பார்க்குறோம். எப்படி ஒரு சினிமாவில் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம படம் பார்க்குற மாதிரி அந்த ஸ்க்ரீனாக இருப்பது அவர் தான். அவர் ஃபேப்ரிக்ஸ், ஓதம் புரோதம், இந்த ஜகத்தே அவரால் நூலால் பின்னப்பட்டிருக்குது. அதில் தான் நம்ம படம் பார்க்குறோம். இறைவனில் தான் நம்ம இறைவனை நாம் ஜகத்தாக பார்க்கிறோமா. அதை தான் சொல்கிறாரு, நாம உரு சித்திரமும். நாம ரூபம்ங்கிற இது நாம ரூபத்தை இன்னொரு முறை நான் வேறு முறை விளக்கிறேன், இப்போ நேரம் வேண்டாம். நாமங்களும் உருவங்களும். இப்போ இதை எடுத்தாலும் இது வந்து பானை அப்படின்னு பேர் நாமம். இதுக்கு ஒரு ஷேப் இருக்குது இல்லையா, அதனால் இது ரூபம். நாம உருன்னாக்கா ரூபம்ங்கிறத தமிழில் உருங்கிறோம். நாம ரூபம். இது வந்து கொஞ்சம் பெரிய பானை, இது ஒரு சொப்பு. ஏன் இது உருவு வந்து சின்னதாக இருக்குது, இதை நான் பானைன்னு சொல்லிட்டேன், இது சொப்புங்கிறேன். எல்லாம் மண்ணு தான். இப்போ இதுக்கு ஒரு பேர் மாறுது, உருவம் மாறுது. இந்த இதை உடைச்சிட்டேன்னா பேர் மாறிடும். ஏன்னா உருவம் மாறிடுச்சு. ஓடும்போம், மண் ஓடு எடுத்து அங்கே பக்கம் போடும்பாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் உருவம் இருக்கிறது, அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் உருவமும் பெயரும். அதனால் அவர் சொல்கிறார், நாம ஒரு சித்திரம்ங்கிறார். இந்த பிரபஞ்சமே நாம ஒரு சித்திரம். அந்த சித்திரத்தை பார்ப்பவனும் இருக்கிறான். இந்த சித்திரத்தில் நாம ஒரு சித்திரம், இதில் நம்ம பார்க்குறவனாக இருக்கிறோம். இந்த மற்றதெல்லாம் பார்க்கப்படும் பொருளாக இருக்குது. இப்போ பார்ப்பவனுக்கு பார்ப்பான் அப்படின்னு பேர். நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும். இப்போ 2 ஆயிடுச்சுங்களா. சேர்ப்படமும். இந்த 2 பேரும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை, இந்த ஜகத்துன்னு அதுக்கு ஒரு இடம். இந்த ஜகத்துங்கிற ஒரு படத்தை வரைகிறதுக்கும் அதுக்குள்ளே நான் ஒருத்தன் நடமாடுறதுக்கும் நானும் ஒரு படம் தான், சின்ன ஒரு குட்டி படம். இதுக்கு வந்து துணி வேணும் இல்லை, அது பேர் சேர்ப்படமும். சரி, இதில் எல்லாமே ஜடம் தானே, இதுக்கு எதுக்கும் அறிவே கிடையாது. இந்த துணிக்கும் அறிவு இல்லை, அது இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சங்கிற பெயிண்டிங்கில் இருக்கிறதுக்கும் அறிவு இல்லை, அங்கே குட்டி குட்டியாக மனுஷன்லாம் வரைஞ்சிருக்கோம், அதுக்கும் அறிவு இல்லை. இவங்கெல்லாம் செயல்படணும்னு என்ன பண்ணுறது? இந்த மரம் அசையணும், பறவை பறக்கணும், மனுஷன் பேசணும், நடக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அதுக்கு ஏதாவது உயிர் கொடுக்கணும் இல்லை. இப்போ படம் வரைஞ்சாச்சு, அதுக்கு உயிர் கொடுக்கணும். அது பேர் ஆறு ஒளி. ஆர்த்தல்னா பிரகாசித்தல்னு அர்த்தம். அந்த ஆறு ஒளியாக அந்த பிரம்மம் கடவுளே புகுறார். இது தாயா இதெல்லாம் அப்படின்னு சொல்றார். எதெல்லாம்? நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்புதல்னு சொன்னார்ல. நானும் இறைவனும் இந்த உலகமும், இந்த மூன்றுமே ஒன்று தானா. நான், இறைவன்,
உலகம் மூன்றும் ஒன்று. அது எப்படி? அந்த இறைவன், அந்த கடவுள் தன்னையே துணியாகிட்டார். அதில் மாயைன்ற கஞ்சி பூசினார். அது பேர் சேர்ப்படம். துணி அவர், அது பேர் ஈஸ்வரன். அவர்கிட்ட அவர் அந்தர்யாமிங்கிறோம், சூத்திராத்மாங்கிறோம். ஏன்னா நூல் எல்லாத்த சூத்திரமாக இருக்கிறார். அவர்கிட்ட மாயைங்கிற ஒரு கோட்டிங் கொடுத்த உடனே அப்போ சிருஷ்டிக்கு தயாராகிறார். அதில் பென்சில் டிராயிங் போடுறார். அது வந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம். அப்புறம் அதை கலர் கொடுத்து உயிர் ஊட்டிறார், உலகமெல்லாம் காட்டுறார். அது வந்து ஸ்தூல பிரபஞ்சம். இப்போ அதுக்குள்ளே அவரே இருக்கிறதுனால, ஏன்னா துணி அவர் தானே. அப்போ அந்த துணி தானே மாயைங்கிற வெள்ளத்துக்கு பெயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய மலைகளுக்கும் அந்த துணி தானே ஆதாரம். அங்கே இருக்கிற நடமாடுகின்ற மக்களுக்கும் அந்த துணி தானே ஆதாரம். அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கு அந்த துணி தானே ஆதாரம். அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம். அப்போ அந்த துணி பிரம்மம் மாறி அந்த சித்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜட வஸ்துகளுக்கும் உயிர் கொடுக்குது, அது இருப்பலை தருது. அப்படிங்கிற உதாரணத்தை அழகாக இவர் நமக்கு சொல்கிறாரு. நாம் உலகம் காண்டலால், நாம் உலகத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நானும் இருக்கிறேன், உலகமும் இருக்குது. ஒருவேளை நீ தூங்கிட்டீன்னா நீயும் இல்லை, உலகமும் இல்லை. அப்போ நான் காண்டால் தானே உலகம் இருக்குது. நீ காணலைன்னா உலகம் இல்லை. பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா? அப்படி தானே இருக்கு. நாம் இல்லைன்னா உலகம் இல்லை. நாம் எழுந்துக்கிறோம் காலையில், உலகம் வந்துடுது. அப்போ நானும் உலகமும் சேர்ந்தே தோன்றி சேர்ந்தே மறைகிறோம். என்ன ஒரு பொருத்தம் பாருங்க. நாம் உலகம் காண்டுவதால் உலகம் இருக்கிறது. உலகம் இருப்பதால் என்னையும் இந்த உலகத்தையும் படைக்கின்ற ஒரு பல சக்தி உடைய ஒருவன் இருக்கணும். நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை அனைவரும் ஒத்துக்கொள்ளுதல் உண்மையே சொல்லிட்டார். இந்த இறைவன், இந்த உலகங்கள், அங்கே நடமாடுகிற ஜீவன், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா மாயை. அதில் உற்பத்தியான இந்த ஜட உலகங்கள், அதில் இருக்கின்ற இந்த ஜட சரீரங்கள், இது தானே. இதெல்லாம் நாம ஒரு சித்திரம். ஆனால் இவங்களுக்கு உயிர் கொடுக்கணும், அறிவும் உணர்வும் கொடுக்கணும், இருத்தலையும் கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும், ஆத்மாவாக இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த பெயிண்டிங்க்கு ஆத்மா யார்? துணி. துணி ஆத்மாவாக இருந்து அதில் ஒயிட் கலரில் இருக்க மாயையினால் ஒரு ஸ்டிஃப்னஸை கொடுத்து அதன் மூலம் மாயையிலேருந்து சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் பிரபஞ்சம் வருகிறது. அது அத்தனையிலும் அந்த துணி இருக்குது தானே. நீங்கள் அந்த பெயிண்டிங்கில் எங்கே தொட்டாலும் துணி இருக்குது. அதே போல் இங்கே பிரபஞ்சத்தில் எங்கே தொட்டாலும் அங்கே யார் இருப்பார்? ஆத்மா அல்லது பிரம்மம் இருக்கும். அதுதான் சொல்கிறாரு. நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும், அதாவது நீங்கள்லாம் பார்ப்பவனும், நீங்கள் உள்ளோட சேர்ந்து மற்ற பிராணிகளையும் சேர்த்துக்கணும், மற்ற எல்லாம் கரப்பாம்பூச்சியெல்லாம் சேர்த்துக்கணும். அவனும் பார்ப்பான் தானே, அவனுக்கு ஒரு உலகம் இருக்குது, அவனும் பார்க்குறான். பார்ப்பானும் சேர்ப்படமும், இதுக்கு தேவையான அந்த துணி. படம்னா துணிங்க. படம் வரைகிறதுனா படம் நினச்சிட்டு இருக்கிறல்ல, படம்னா துணி. கடம் படம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். சேர்ப்படமும் அதற்கு அத்தனைக்கும் இருப்புத்தன்மையும், சத்தா ஸ்பூர்த்தின்னு பேர். அத்தனைக்கும் சத்து கொடுக்குறாரு. ஏன்னா அந்த படம் நிற்கிறதுக்கு சத்து அந்த துணி, அதுக்கு உயிர் கொடுக்குறாரு, ஸ்பூர்த்தி. இப்போ புரியுதுங்களா? சத்தா ஸ்பூர்த்தி. சத்தாவாகவும் ஸ்பூர்த்தியாகவும் அந்த படம், துணி, அந்த பிரபஞ்சம் என்ற ஓவியத்திற்கு சத்து இருக்குது. துணி இல்லைன்னா அந்த எல்லாமே கலைஞ்சு போயிடும், ஒன்று கூட அங்கே இருக்காது. துணி வந்து சத்து கொடுக்குது, அதான் ஆத்மா, சத்தா. அங்கே இருக்கிற ஜீவனுக்கெல்லாம் அறிவு கொடுக்குது இல்லையா, அது ஸ்பூர்த்தி. ஸ்பூர்த்தின்னா தமிழில் வந்து புரிதல்ங்கிறோம். புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, தமிழில் புரிதான்னு கேட்குறோம். சமஸ்கிருதத்தில் ஸ்புரணமாச்சான்னு கேட்குறோம். ஸ்புரணமாயிடுச்சான்னா, இப்போ ஸ்பூர்த்தி அப்படின்னா புரிதல், விளங்குதல். யாருக்கு விளங்கும்? ஸ்புரணமாச்சா அப்படின்னு கேட்டான்னு சொல்லும், இது ஒன்றும் சொல்லாது. குழந்தை கேட்டால் சொல்லும். அப்போது இந்த குழந்தைகிட்ட இருக்க ஸ்புரணம் யாருது? அவருது. இந்த குடத்துக்கு இருக்கக்கூடிய ஆத்மா யாருது? அவர் தான். இந்த குடத்துக்கு ஆத்மாவை கொடுத்தாரு, ஸ்புரணத்தை கொடுக்கல. ஆனால் நமக்கெல்லாம்
இந்த உடம்பையும் ஆத்மாவாக இருந்து சத்தாவும் இருக்கிறாரு, ஸ்பூர்த்தியாகவும் இருக்கிறாரு. அப்போ இந்த ஸ்பூர்த்தியை சித்துன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஆத்மாவுக்கு சித் என்று பெயர், இந்த உடம்புக்கு ஜடம்னு பெயர். இந்த ரெண்டும் சேர்ந்தால் அதுக்குள்ள ஒரு அறிவு உண்டாகுது இல்லையா, அது பேர் என்னன்னு சொல்லலாம்? சித்துன்னு சொல்லலாமா, ஜடன்னு சொல்லலாமா? ரெண்டும் கலந்தது இல்லையா. சித்துன்னா அது எதுவும் செய்யாது, வெறும் அறிவு மாத்திரம். ஜடம் எதுவும் அறியாது, அது பாட்டுன்னு ஏதாவது காரியத்தில் ஈடுபடும், அது பிரகிருதி. இப்போ இது செயல் தன்மை உடையது, அது அறிவும் தன்மை உடையது. இப்போ ரெண்டும் சேர்ந்தவனு செயலும் அறிவும் உடைய ஒரு பொருள் உண்டாகுது இல்லையா, அது பேர் சிதாபாசன். சித்தினுடைய ஆபாசம், ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் சரீரத்துக்குள்ளே இருந்து ஆபாசமாக செய்கிறது. ஆபாசம்னா சுய ஒளி இல்லை, கடன் வாங்கிய ஒளி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டோம்னா நீங்களும் இருக்கிறீங்க, கண்ணாடியில நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் சித்துன்னு பேர் வச்சா கண்ணாடியில் இருக்கிறது பேர் என்ன? சிதாபாசம். உங்களது உங்கள் சரீரத்தை நீங்கள் சொல்கிறீங்க, நான் தேவதத்தன் சொன்னால் அந்த கண்ணாடியில் இருக்கிறவன் யார்? இன்னொரு தேவதத்தனா? தேவதத்த ஆபாசம், அதனுடைய ஒரு பொய் தோற்றம். ஆபாசம்னா பொய் தோற்றம். தமிழ் ஆபாசம்னா வேற, அந்த ஆபாசம். பாசம்னா ஒளி உடையது, ஆபாசம் சொன்னால் கடன் வாங்கிய ஒளி உடையது, சுய ஒளி இல்லாதது. அதுக்கும் ஒளி இருக்கிற மாதிரி தெரிகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் சிரிச்சிங்கன்னா கண்ணாடியில் அது சிரிக்குது. அங்கே ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. மெல்ல மெல்ல இந்த அகங்காரத்தையும் சிதாபாசனையும் அகந்தையும் நாம் புரிஞ்சுக்குவோம். ஏன்னா அவன் தான் நான். நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறது யார்? சரீரமும் ஆத்மாவும் கலந்த ஒரு கலவை. இந்த கலவை தான் தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பார்த்தியா, அது பேர் அஜ்ஞானம், ஒரு அறியாமை. கலந்து போனதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாமல், கலப்படத்தை நானுன்னு சொல்லிட்டு இருக்காம பியூரிட்டியை விட்டுட்டோம். இப்போ கலப்படமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் உடம்போட கலந்துட்டாங்க. அந்த உடம்போடு கலந்தனால இந்த உடம்புக்கு இருக்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க, படாத பாடுபடுறாங்க. என் கணவர் குடிக்கிறாரு, ஏன் சம்பாதத்தை எல்லாம் பிடிக்கிறாரு, ஒரு வேலையும் செய்யறதில்ல. எங்கேருந்து தான் அவருக்கு சாராயத்துக்கு காசு வருது தெரியல. கேட்டாக்கா அவரை ஃபோன் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டே ஏதாவது கடன் வாங்குறாரு, ஊரை சுற்றி கடனாக இருக்குது. இப்போ அது இல்லைன்னு சொன்னால் கோரா இருக்கு, காசு கொடுக்க முடியல, என்கிட்டும் காசு இல்லை, அடிக்கிறாரு. என் குழந்தைக்கு முன்னாடி அவர் குடிக்கிறாரு. இந்த சரீரத்தை என்ன பண்ணுறது? அந்த சரீரத்துக்குள்ளே தானே அந்த ஆத்மா இருக்குது. அதே ஆத்மா தான் இந்த சரீரத்தில் இருக்குது. ஏன் அந்த இருக்கிற சரீரம் அப்படி, அந்த ஆத்மா அப்படி பண்ணுது? ஆத்மா ஒன்றும் பண்ணலை. சரீரமும் ஜடம், அது எதுவும் தெரியாது. அப்போ எங்கேருந்து ஒருத்தன் இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான்? அவன் தான் இந்த சிதாபாசன், அகந்தை, அகங்காரம். உண்மையிலே அவன் இருக்கிறானா? ஆத்மா தான் இருக்குது, அது எங்கும் இருப்பது. சரீரம் அறிவற்றது, ஏதோ இருந்து தொலைக்குது. இந்த அகங்காரம் ஒன்று முளைக்குத உள்ள, அவன் உண்மையிலே இருக்கிறானா? ரெண்டும் சேர்ந்தா தானே இருக்கிறான். ஒருவேளை ஆத்மா அந்த உடம்பு விட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா எங்கே போவான்? சரீரம் இருக்கும், ஆத்மா இருக்கும், எங்கே இவன் போயிட்டான்? அவன் முன்னியும் இல்லை பின்னியும் இல்லை. எப்பொழுதுமே இந்த அகங்காரம் இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரி எல்லாரும் இந்த சரீரத்துக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் சொல்கிறீங்களே, உண்மையிலே நான் இல்லை. ஆத்மா இருக்கிறது, கடவுள் இருக்கிறது. அதுதான் அறிவும் உணர்வாக இருக்குது. இந்த சரீரத்தோடு அனாதி காலத்தில் கலந்ததுனால இங்கே ஒரு அறிவு உண்டாகிறது. ரெண்டும் சேர்ந்தால் ஒன்று உண்டாகுது, பிரிந்தால் மறைஞ்சிடும். சில சமயத்தில் சேர்ந்தால் உண்டாகிறது வினோதமாக இருக்கும். சேர்க்கப்பட்ட பொருள் அது இருக்காது. இலையில மரம் கிடையாது, கிளையில மரம் கிடையாது, வேரில் மரம் கிடையாது, தண்டில் மரம் கிடையாது. ஆனால் வேறு, தண்டு, கிளை, இலையை ஒன்றா சேர்த்தா மரம் வந்துடும். மரம்னு ஒரு பொருள் இருக்குதா? மரம்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கே இருக்கிறதெல்லாம் இலையும் கிளையும் தண்டும் வேரும் தான். ஆனால் மரம்னு எங்கே இருக்குதுன்னு இருக்குதா சாருங்கிறான். எடுத்த தனியாக கொடுன்னு. நீ 3-4 எடுத்து கொடுப்பேன். நான் 4 கேட்கல, மரம் ஒன்று தான் கேட்டேன். எல்லாம் சேர்ந்தான் தார் மரம். எல்லாம் பிரிஞ்சா மரம் போயிடும். அப்போ மரம் இருக்குதா?
பிரிஞ்சதெல்லாம் இருக்குது இல்லை, மரத்தை காணுமே. பிரிஞ்ச பொருள் அங்கே தானே இருக்குது. வேறு இருக்குது, இங்கே தட்டு இருக்குது, கிளை இருக்குது, இலை இருக்குது, மரத்தை காணும். அப்போது ஒரு பொருள் சேர்ந்தால் இருக்கிறது, பிரிந்தால் மறைவது. அதுபோல் ஆத்மாவும் உடலும் சேர்ந்தால் இந்த நான் இருக்கிறது, ஆத்மா உடலும் பிரிந்தால் காணா போயிடுச்சு. அப்போ இருக்கிறான் அவன் இருக்கிறான்னு நினச்சி தானே எத்தனை பழப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் தானே மாறிக்கிட்டு இருக்கிறான். எத்தனை சரீரம் மாறுறான், ஒரு சரீரத்துக்குள்ளே எத்தனை சரீரத்துக்குள்ளே வாழறான். அவனை ஆராய்ந்து பார்த்தால் அவன் இல்லாத பொருளாக இருக்கிறான். அதனால் அவன் சிதாபாசன். ஆனால் அவனை விட்டுடாதீங்க. அவன் தான் இப்போது பந்தத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தான் இப்போ மோட்சம் தர போகிறோம். அவனை தான் உண்மையை அறிவித்து பரம்பொருளாக மாற்ற போகிறோம். ஆனால் ஏற்கனவே அவன் பரம்பொருள் தான். உடம்புக்குள்ளே சிக்கி இருக்கிறதா அவன் தப்பாக நினச்சிட்டான். அவன் ஏன் நினச்சான்? அவன் தான் ஆத்மாவாச்சே. அவனுக்கு ஏன் அப்படி நினைவு வந்தது? ஆத்மாவாக இருந்தால் அந்த நினைப்பு வராது, உடம்புக்குள்ளே இருந்தால் அந்த நினைப்பு வந்துடுச்சு. எப்போ வந்தது? ஆரம்பத்துலேருந்து. எப்போ ஆரம்பத்துலேருந்து? அதுக்கு ஆரம்பமே கிடையாது. எந்த சரீரம் எனக்கு முதல் சரீரம்? முதல் சரீரமும் கிடையாது, முதல் அகங்காரமும் கிடையாது. அனாதி காலத்திலேருந்து இந்த அகங்காரம் இருக்கிறது. ஏன்னா அனாதி காலத்திலேருந்து ஆத்மாவும் இருக்குது, அனாதி காலத்திலேருந்து சரீரம் இருக்குது. சேர்ந்து அதுக்குள்ள ஒரு அகங்காரமும், எண்ணற்ற அகங்காரங்கள் சரீரந்தோறும் இருக்குது. எல்லாம் அனாதி. இவர் சொல்றார், எல்லாமே இறைவன் தாண்டா, ஒரு பொருள் தான், இப்படி பலவிதமாக தெரிகிறது என்று. இந்த அளவில் இதை புரிஞ்சுக்குவோம். இந்த மந்திரத்துக்கு இவ்வளோதான் நம்ம பேச முடியும். நாம் அடுத்த மந்திரத்தில் பார்ப்போம். மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்று மும்மதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்கும் மட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்ற தலை. தன்னிலையில், தன்னிலை நிற்றல் தலை அப்படின்னு நீன் வருது இல்லையா, நிற்றல் தலை, நிற்ற தலைன்னு வருது. பிரிக்கு படிக்கும்போது நிற்றல் தலை. இதனுடைய சொல் என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொரு பொருளும். மும்முதலைனா முதலான மூணுனா மும்முதல்னா மூன்று முதல்கள். மூன்று முதல்கள். முதல்னா தனித்தனின்னு அர்த்தம். இது ஒரு முதல், இது ஒரு முதல், இது ஒரு முதல். முதல்னா ஆரம்பம். மூன்று முதல் இருக்குதான். அது என்னன்னா ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரன். தமிழை சொல்லணும்னா உயிர். ஜீவன்கிறத உயிர்னு சொல்லும். உலகம், இறைவன். சமஸ்கிருதம் சொன்னால் ஜீவ ஜகத் ஈஸ்வரன், ஜீவ ஜெகதீஸ்வரன். மூன்று முதல். தமிழில் சொன்னோம்னா உயிர், உலகம், கடவுள் அல்லது இறைவன். இந்த மூன்றுமே மூன்று முதல்கள். இது எது முதல்ல எது பின்னாடி வந்தது? மூன்றுமே முதல் தான். இந்த மூன்று முதல் தானே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் இதற்குள்ள தான் நீங்கள் போட்டாகணும். இப்போ நீங்கள் எதில் போட போகிறீங்க? ஜீவனில் போடுவீங்களா, இறைவனில் போடுவீங்களா, உலகத்தில் போடுவீங்களா? இது உலகம்னு போட்டுருவீங்க. சரி, இதை என்ன பண்ண போகிறீங்க? ஜீவனில் போட்டுருவீங்க. இந்த ஜீவனையும் இந்த ஜடத்தையும் எங்கே போட போகிறீங்க? இறைவனில் போட்டாகும். இந்த மூன்றையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எந்த மதமாக இருந்தாலும் இந்த மூன்றை பற்றி தான் பேசி. மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும். எந்த மதமாக இருந்தால் மூணை பற்றி சொல்லி ஆகணும். நீ என்ன மதங்க? நான் இந்து மதம். உங்களை பற்றி உங்கள் மதத்தில் இறைவன் யார்? எங்கள் இறைவன் எப்படிப்பட்டவர்? இங்கே ஜீவனை என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஜீவன் இப்படி தான் விளக்குறோம். இந்த உலகம் எப்படி பண்ணுறது? அது கடவுள் எப்படி படைச்சாரு, நாங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கிறித்தவர்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் இறைவன் த ஃபாதர் இன் த ஹெவன். அவருக்கு ஒரு வீடு இருக்குது, அவர் இருக்கிறார், அவர் நம்மளை படைச்சார். ஏன் எப்படி படைச்சார்? அதுதான் அவர் தான் கேட்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் இறைவனை ஒத்துக்கிறாங்க, ஜீவனை ஒத்துக்கிறாங்க, உலகத்தையும் ஒத்துக்கிறாங்க. உலகத்தை அவர் படைச்சார். எப்படி படைச்சாருங்கிறது வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஜீவனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க? ஜீவனுக்கு ஒரே ஒரு உயிர் தான் இருக்குது, ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, ஒரு தடவை தான் பிறக்கிறான்.
ஒரு தடவை தான் இறக்குறான். மறுபிறவி அவங்களுக்கு கிடையாது. இஸ்லாம் மதத்தில் மறுபிறவி கிடையாது. அப்புறம் அவன் இறந்த பிறகு என்ன தான் ஆவான்? அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நித்திய சொர்க்கத்தில் போடுவார், இல்லைன்னா நித்திய நரகத்தில் போட்டுருவார். எல்லாம் நித்தியம்தான், பெர்மனண்ட், நோ சேஞ்ச், நோ பெக்கிங், நோ பார்டன், நோ ஆல்ட்ரேஷன். அப்போ வாழும்போதே நம்ம ஒழுங்காக வாழ்ந்துடணும். டைம் போயிடுச்சு சார், இப்போ நான் திருந்தோன்னா இப்போ கூட நீ பாவம் பண்ணி பட்டு நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறாங்க. அது அவங்களுடையது. அப்போ எந்த மதமாக இருந்தாலும் மும்முதலை ஒத்துக்குது இல்லையா? இது சொல்லாதது ஒரு மதம்னு சொல்ல முடியுமா? இல்லை சார், நாத்திகர்களுக்கு மதமே இல்லை, ஏன்னா நாத்திக மதம் அது. அவங்களும் சொல்கிறாங்க ஜீவன்னா என்ன சொல்ல போகிறேன். நாங்கள் சொல்கிற ஒரு ஆக்சிடெண்ட்டில் அம்மா அப்பா பெற்று போட்டாங்க, இதுக்கு என்ன கேள்வி? ஒரு ஆக்சிடெண்ட். இந்த உலகம் எப்படி வந்து? அது ஒரு ஆக்சிடெண்ட் சார். என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு வந்துருச்சு. இறைவன் இருக்கார், அவர் அப்படி யாரும் ஒன்றும் இல்லை சார். அப்படி வந்தார்னா அவரும் ஒரு ஆக்சிடெண்ட் தான். எல்லாமே ஆக்சிடெண்ட் தான். ஏன் எதுக்குன்னு ஒரு காரணம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் தின்னுட்டு வாழ்ந்துட்டு போவியா? அப்புறம் அவங்களும் 3 பேருக்கு ஏதாவது சொல்கிறாங்கல்ல. யாராக இருந்தாலும் மும்முதலை மதமும் எல்லா மதங்களும் முற்கொள்ளும். அதை விளக்கித்தான் ஆகணும். மனிதனாக இருந்தாலும் மதம் உண்டு. எங்களுக்கு மதமே இல்லைன்னு சொன்னாலும் இல்லைங்கிற மதம் உனக்கு உண்டு. சரி, ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் ஒரு சில பேர் சொல்கிறாங்களே, இந்த 3மே ஒன்று தான். ஓர் முதலே, இங்கே மோர் முதலேன்னு படிக்காதீங்க. ஓர் முதலே மும்முதலாய், இந்த 3ஆக நிற்கும் என்று சொல்லும். ஒன்று சொல்லுது, அது அத்வைத வேதாந்தம். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பிரம்மம் ஒன்று இருந்தது, அந்த பிரம்மன் தான் ஈஸ்வரனாக இருந்து உலகத்தை படைச்சது. அவரே தான் அந்த உலகத்தில் ஜீவனாக இருக்கிறாரு. எல்லாம் ஒன்று தான். இதான் முதல் பாடலில் தானே சொன்னார். அந்த சித்திரமும் மாம சித்திரமும் செயற்படமும் பார்ப்பானும் எல்லாமே அவன் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார். இப்போ நம்ம அப்படி ஒன்றுன்னு சொல்கிறோம். மும்முதலாய் நிற்கும் என்றும் மும்மதலும் மும்முதலே எண்ணல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இல்லைங்க, 3 ஒன்று கிடையாது, 3 தனித்தனி தான். ஜீவன் வேற, இறைவன் வேற, உலகம் வேற அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஒரு சாங்கியன் ஒருத்தர் இருக்கிறான், நியாயவாதி இருக்கிறான், வைசேஷிக மதத்தை சொல்கிறான், துவைத மதம் சொல்கிறான், சைவ சித்தாந்தம் அப்படி தான் சொல்லுது. முப்பொருள் உண்மை, பதி பசு பாசம். பதின்னா இறைவன், பசுன்னா ஜீவன், பாசம்னா இந்த உலகம். அவங்கள 3 இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க. பதி பசு பாசம், அந்த 3 தனித்தனிங்கிறாங்க. இங்கே ஒருத்தன் 3 ஒன்றுங்கிறான். இதெல்லாம் என்னையா பேச்சுங்கிறார். எப்போ பேச இதெல்லாம் சொல்கிறாரு. எண்ணல் அகங்காரம் இருக்குமன்ட்டே, உன்னிடம் நான் என்கின்ற உணர்வு இருக்கும் வரை தான் இந்த பிரச்சனையெல்லாம். நீ அந்த உடம்புல இருக்கிற நானாந்துனா நீ கிறிஸ்துவன்னு சொல்லுவேன். இந்த உடம்புல நானுன்னு சொன்னால் இஸ்லாம்னு சொல்லுவேன். இந்த உடம்புல இருந்துட்டு நான் சைவ சித்தாந்தின்வேன். நான் வைஷ்ணவன்னு சொல்லுவேன். நான் வீர சைவன்னு சொல்லுவேன். இனி 1000 உங்களுக்கு எத்தனை விதமானதெல்லாம் நான்கிறதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்ரா. ஆனால் அங்கே அகங்காரம் இல்லைன்னா இங்கே யார் இதெல்லாம் பேச போகிறா? உங்ககிட்டே அகங்காரம் இல்லைன்னா, ஆத்மா மட்டும் இருந்ததுன்னா, பின்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவோம். ஒரே நாளில் எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அகங்காரம் இருக்கும் வரை தானே. நீ அகங்காரம் ராத்திரி தூங்கும் பிறகு எங்கடா உலகம், எங்கடா உன் மதம், எங்கடா சார்பாகா, எங்கடா நாத்திகனே, எங்கே ஆத்திகனே, எங்கே கிறித்தவனே, எங்கே இஸ்லாமு, எங்கே உங்கள் மதம், எங்கே சொல்லு, 3ஆ 1ஆ அப்படின்னு அவன் அமைதியாக இருக்கிறான். அகங்காரம் எழுந்துடுச்சுன்னா நான் சொல்லுவான், அனைவரும் வாரீர், இறைவன் வருவார், ரட்சிப்பார் அப்படின்னு ஒருத்தன் கூக்குரல் போடுறான். ஒருத்தன் அங்கே பெல் அடிக்கிறான். ஒருத்தன் மசூதியில் ஊதுறான். எல்லாம் எங்கே? அகங்காரம் இருக்கும் வரை. ரமணர் அடிக்கிறார் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்க இத்தனை பிரச்சனையுமே அகங்காரத்துக்குள்ள அடங்குதுடா. மத பிரச்சனை தான் தலைவிரித்து ஆடுது. இந்த அகங்காரம் ஒன்று தான் மத பிரச்சனைக்கே காரணம். மும்முதலே எண்ணல், 3 முதல் என்று எண்ணுதலும் அகங்காரம் இருக்குமட்டே. யான் கெட்டு, இந்த யான் என்று சொல்லக்கூடிய நான், இந்த அகங்காரம் கெட்டு அழிந்து நாசமானால் தன்னிலையில் நிற்றல் தலை. அவன் தான் மாத்திரமா இருக்கணும். அகங்காரம் சரீரத்தோட ஒட்டி இருக்கிற வரைக்கும் தான். சரீரம் எனதில்லை, சரீரம் நான் அல்ல, ஜடம், நான் வெறும் சித்து மட்டுமே.
சரீரத்தில் இருக்கும்போது என்னிடம் ஒரு நானுங்கிற ஒன்று வருது, அது சிதாபாசன் அகங்காரம். இப்போ நான் அதனுடைய தன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரீரம் ஒரு ஜடம், நான் தூய ஆத்மா. இங்கே எதுக்கு இந்த சித்து ஜடமும் சேர்ந்த ஒரு கிரந்தி? கிரந்தின்னா ஒரு ஒரு முடிச்சு. இந்த சித்தட கிரந்தியாக சிதாபாசன் அகங்காரம் எங்கேருந்து முளைச்சான்? இவன் தானே இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். இவனே யோக்கியதை இல்லாதவன், இவனே சத்தம்சம் இல்லாதவன், சித்தம்சம். இவனுடைய சத்தும் சித்துமே ஆத்மா பரம்பொருள். அது ஒன்று, ஏகம், அழியாதது, மாறாதது, ஆனந்த சுரூபமானது, பிரபஞ்சமற்றது, சரீரமற்றது. அப்படி இருக்கும்போது அங்கே எந்த மதம் இருக்குது? இங்கே 3 எங்கே இருக்குது, 1 இருக்குது அப்படின்னு ஒரு வேடிக்கையாக இந்த சொல்லியிருக்கிறார். இந்த பாடலோடு நாம் இன்னைக்கு நிறைவு செய்வோம். அடுத்த பாடலை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.